கேக்குதாங்க? ஹாய் சார். குட் மார்னிங். கேக்குது சார். உங்களுக்கு கேக்குதுங்களா? செந்தூர் நாய்க்கு கேக்குதா? கேக்குது சார். எனக்கு கேக்குது. உங்களுக்கு கேக்குதுங்களா? பேசுங்களேன் கொஞ்சம் எதனா. ஹலோ? நான் பேசிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஆ கேக்கலீங்களா? கேக்குது, 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 கேக்குது. இப்பதான். கோவப்பட வேண்டாம். 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அவங்க சுபாஷினி அவங்கலாம் ஜாயின் பண்றாங்களா பார்க்கலாம். ஷூர், ஷூர். ஓகே.
வருவாங்களான்னு தெரியலையே. என்ன செய்யலாம்? எனக்கும் தெரியலைங்க சார். அதான் ம், அவங்க 9 மணிக்கே வரேன்ட்டாங்க. நமக்கு இன்னும் என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க் மட்டும்தான் இருக்கு. ஆ. அதுவும் லாஸ்ட் வீக் அந்த மைக்ரேஷன்ல ஏதோ இஷ்யூ வந்தது இல்லைங்களா? ம். நம்ம 2 அப்ரோச்சுமே ட்ரை பண்ணனால கன்ஃபியூஸ் ஆகிட்டான். ம். அதை மட்டும் சொல்லிடலாமா? 3 மணிக்கு HTML ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சார். ஓகே. சரி, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஆ. நீங்க HTML வந்துட்டு அட்டன் பண்ணுவீங்களா? நான் 2 வாரமா கேட்டுட்டு இருக்கேன் சார். அவங்க எங்க பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. தெரியுதா? தெரியுதுங்க சார். இதோட தான் போன வாரம் நிறுத்தணும். இப்ப நம்ம அந்த மைக்ரேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ரோச்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இது பண்ணலாம். இப்ப எனக்கு MySQL வேணுமே. ஒரு நிமிஷம் தேடுறேன். ஆ. பாத்தீங்கன்னா எஃப்எஸ்டி கிளாஸுக்குள்ள டிபார்ட்மெண்ட்னு ஒரு டேபிள் இருக்கு, ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் இருக்கு. இப்ப நம்ம கோடு ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் நம்ம கோடை தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ண போறோம். அதாவது நீங்க கோட்ல எழுதுவீங்க, அப்புறம் நம்ம மைக்ரேஷன் பண்ணுவோம். அந்த மைக்ரேஷன் வந்துட்டு எனக்கு இதுல போயிடும், டேபிள் வந்துட்டு கிரியேட் ஆகும். இப்ப அதனால என்ன பண்றோம்னா நம்ம கோடுல எங்க இது மைக்ரேஷன் ஸ்கிரிப்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகுது, அதை நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல இந்த மாடல்னு எங்கேயாவது வச்சிருந்திருப்போம். எங்க வச்சேன்னு தெரியலையே. இங்கே இருக்கா? சரி, ஸ்டூடெண்ட் இருக்கு, டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. நம்ம என்ன சும்மா செமஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? இதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை, கோடு ஃபர்ஸ்ட் அப்ரோச்னா என்னன்னு சொல்றதுக்காக. இப்ப நான் வந்து செமஸ்டர் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்றேன். இந்த செமஸ்டர் அப்படின்றதான் டேபிளுடைய பேரு. அதுக்குள்ள இருக்கிற ஃபீல்டு தான் ஐடி. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல பாருங்க, அவனே வந்துட்டு நமக்கு சஜஸ்ட் பண்றான். பட் நம்ம வந்துட்டு அதை இது பண்ணிக்கலாம். செமஸ்டருடைய பேருன்னு சொல்லிட்டு இப்ப 2 ஃபீல்டு இருக்கு. சரியா? இது டேபிள், இது வந்துட்டு பிரைமரி கீ காலம், இது வந்துட்டு இன்னொரு காலம் நேம்ன்ட்டு செமஸ்டர் நேம். ஓகேவா? இங்க கீன்னு நீங்க போடலைன்னா கூட ஐடின்னு மென்ஷன் பண்ணிருக்கிறனால பை டிஃபால்ட் அவன் பிரைமரி கீயா கன்சிடர் பண்ணிப்பான். அது மட்டும் இல்லாம நீங்க செமஸ்டர் ஐடின்னு நீங்க போட்டாலும் சரி, அவன் அதை பிரைமரி கீயா கன்சிடர் பண்ணிப்பான். இப்ப நெக்ஸ்ட் காலமோட பேரு செமஸ்டர் நேம்னு ரெப்ரசென்ட் பண்றோம். அதோட சைஸ், மேக்ஸிமம் லென்த் என்ன அப்படின்ற அந்த வேலிடேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். இப்ப எனக்கு டேபிள் ஸ்ட்ரக்சர், இந்த டேபிள் வந்து என்னோட MySQL இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா அந்த டேபிள் நம்ம எதுவும் பண்ணல. இப்ப இதுதான் கோடு ஃபர்ஸ்ட் அப்ரோச். நான் கோடு வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன், டேபிள் எனக்கு இப்படிதான் வேணும்ட்டு. இப்ப நம்ம மைக்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல டேபிள் வந்து கிரியேட் ஆயிரும். மைக்ரேஷன் பண்றதுக்கு நம்ம கிட்ட அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு. லாஸ்ட் வீக் நம்ம பண்ணோம்ல, அதுதான் வந்துட்டு மைக்ரேஷன். சரிங்களா? லாஸ்ட் வீக் நம்ம இதே கமாண்ட் தான் வந்து ரன் பண்ணியிருக்கோம். ஆட்ல ஏதாவது ஒரு பேர், இப்போ எக்ஸாம்பிள் வந்து கிரியேட் செமஸ்டர் டேபிள் அப்படின்றத போடுவோம். இப்போ எனக்கு என்ன ஆகுனா மைக்ரேஷன் வந்து கிரியேட் ஆகும். பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டை காணலை அப்படின்னு சொல்றான். உள்ள போவோம். ஏபிஐ தான் நினைக்கிறேன் அந்த ப்ராஜெக்ட். ஸோ ஏபிஐ 1.0 போயிடலாம். இப்ப திரும்பவும் மைக்ரேஷனை ரன் பண்றேன். இப்ப அவன் ரன் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டான். பார்க்கலாம் எரர் வருதா இல்ல பில்ட் ஆயிருதான்னு. பாத்தீங்கன்னா எனக்கு மைக்ரேஷன் வந்துட்டு அப்ளை ஆயிருச்சு. சரியா? இது அப்ளை ஆனதை நம்ம எங்க பார்க்கலாம்னா இங்க வந்துட்டு டேபிளை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். அப்ப நமக்கு செமஸ்டர் வந்துட்டு கிரியேட் ஆகியிருக்கா அப்படின்றது தெரியும். இங்க பாத்தீங்க அப்படின்னா செமஸ்டர் வந்து கிரியேட் ஆகவே இல்லை. ஸ்டூடெண்ட், டம்மி, டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு. ஏன் கிரியேட் ஆகலைன்றது நமக்கு தெரியல. ஸோ திரும்பவும் போய் செக் பண்ணணும். ஆ ஒரே நிமிஷங்க.
Hi, Gopi. Hello. ஹலோ சார் ஓகே. அவங்களும் வந்துட்டாங்க. சுபாஷினி வந்துட்டாங்க. ஓகே, சரி. இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த செமஸ்டர் அப்படின்ற கிளாஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஆனா கோடே இல்லையே. வாட் இஸ் திஸ்? ஆக்சுவலா இந்த மாதிரி கிரியேட் ஆகணும். இது பாத்தீங்கன்னா எம்டி டெம்ப்ளேட் தான் கிரியேட் ஆயிருக்கு. அதனால தான் மைக்ரேஷனே ஆகல. எங்க அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்கா? இந்த இருக்கு. டிபி கான்டெக்ஸ்டுக்கு MySQLோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங் தான் கொடுத்துருக்கேன். அப்படியே ஓட மாட்டேங்கிறான். போன வாட்டி இதே ப்ராப்ளம் தான் வந்தது. நான் நம்ம நடுவில் ஆப் டிபி கான்டெக்ஸ்ட்ல ஆட் பண்ணாத டிபி செட்னு புரியலைங்க. டிபி செட்னு ஆட் பண்ணல ஆப் டிபி கான்டெக்ஸ்ட்ல. பண்ணியாச்சுங்க. டிபி கான்டெக்ஸ்ட். ஷே, புரியல. திரும்பவும் ரன் பண்றேன். நான் இதை மறந்துடுறேன். இந்த பேர் ஆல்ரெடி இருக்கு, அதனால நான் ஒன்னு சொல்லிட்டு ஜென்ரேட் பண்றேன். வேற ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் செமஸ்டர் வந்திருக்கான்ட்டு. இது வரல. இப்போ என்ன பண்ணலாம்னா டிபி அப்டேட் பண்ணுவோம். டாட் டேட்டா சப்போர்ட். அப்படியே ஸ்டூடெண்ட் மட்டும் எரர் வரல.
இந்த கமாண்ட் ரன் பண்றதுக்கு முன்னாடி டேட்டாபேஸ் டிராப் பண்ணணும் இல்லையா? வேண்டாமா? டேட்டாபேஸ் வந்துட்டு டிராப் பண்ண வேண்டாங்க. நம்ம மைக்ரேஷன்ஸை மட்டும் டிராப் பண்ணிடலாம். ஏன்னா எல்லா ஸ்கிரிப்டுமே இங்க இருக்கும்ல. இதுலயே வந்துட்டு நிறைய அப்ரோச் இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு பாருங்க, இப்போ நம்ம சின்னதா பண்றோம். அதனால இப்போ எனக்கு டேபிள் வந்துட்டு எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. யூஸ்வலா கம்பெனி சைட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிபி ஃபர்ஸ்ட் அப்ரோச் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படின்னா இப்போ டேபிள் ஆல்ரெடி இருக்கு, அதுல டேட்டா இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் ஒரு காலம் ஆட் பண்றேன்னு வைங்களேன், எனக்கு டேபிள் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்ற எரர் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த .NET மைக்ரேஷன் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இதுலயே வந்துட்டு நிறைய ஃபிளாக்ஸ் இருக்கும். அந்த ஃபிளாக்ஸை பேஸ் பண்ணி நம்மளால டேட்டாவை அனுப்ப முடியும். ஓகேவா? அதுக்கு சிரமமா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுவோம்னா, அதே மாதிரி இப்போ நான் மைக்ரேஷன் ஃபோல்டரை டெலீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்ளை பண்றேன். யூஸ்வலா நம்ம அதை டெலீட் பண்ண மாட்டோம் கம்பெனி சைட்ல, ஏன்னா ட்ராக் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்ப டிபி ஃபர்ஸ்ட் அப்ரோச் போனாதான் டேபிள்ல எனக்கு ஏதாவது சேஞ்ச் வேணும்னா நான் ஃபர்ஸ்ட் டேபிள்ல நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா நான் மைக்ரேஷன் ஸ்கேஃபோல்டிங் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கோட் எனக்கு அப்டேட் ஆயிரும். டிபி சைட்ல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்காக தான் கோட் ஃபர்ஸ்ட் அப்ரோச் இல்லாம டிபி ஃபர்ஸ்ட் அப்ரோச் போவாங்க, சேஃபர் சைடுக்காக. பாட்டு வச்சிருக்கோம். இப்ப இதுல இந்த அப்ரோச்ல இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆனா இங்க வந்து செமஸ்டர் பாத்தீங்கன்னா இன்னும் வரல. நம்ம டிபியை அப்டேட் பண்ணலாம். இந்த அப்டேட் பண்ணும்போது இப்ப அப்ளை ஆகாத சேஞ்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா அப்ளை ஆகும். ஆனா என்னோட நேரம் பாருங்களேன், டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னே வந்துகிட்டு இருக்கு. நமக்கு தேவையான டேபிள் வர மாட்டேங்குது. இதே ப்ராப்ளம் தான் அன்னைக்கு வந்துச்சு. ஆக்சுவலா இப்ப ஒரு இடத்துக்கு பண்ணேன், அப்ப கரெக்டா போச்சு. நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்களா? நான் இல்ல சார், நான் இந்த மாதிரி மைக்ரேஷனே ட்ரை பண்ணல. சும்மா நான் ADO.NET தான் பண்ணேன். எனக்கு என்ன, இப்ப அந்த டிபி அப்டேட்ன்ற கமாண்ட் வந்து நீங்க சொல்ற மாதிரி என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்ல ஒரு டேட்டாபேஸ் இருக்கும், கரெக்ட்டுங்களா? அதை ஃபர்ஸ்ட் நம்ம டிராப் பண்ணணும், இல்லைன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் வந்துட்டே தான் இருக்கும். அதுக்குதான் நான் மைக்ரேஷன் வந்துட்டு இது பண்ணேன். நீங்க மைக்ரேஷன்னா அந்த ஸ்கிரிப்ட் தானே டெலீட் பண்றோம் நாம. ஆமா ஆமா. இந்த மாதிரி நிறைய ஃபிளாக் இருக்கு, பாக்கலாங்க ஏதாவது ஒரு ஃபிளாக போட்டுட்டு. ஏன்னா இந்த இதுதான் ப்ராப்ளமா இருக்கும். இக்னோர் சேஞ்சஸ் எடுத்துக்கல. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது பண்றோமான்னு தெரியல. இதெல்லாம் பண்ணிட்டோம். இதெல்லாம் நம்மளும் பண்ணிருந்தோம். ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு டேட்டாபேஸ் கனெக்ஷன் செட் ஆயிடுச்சாங்க? ஆயிடுச்சுங்க சார். ஆப் எப்படி செட்டிங்ஸ்ல கொடுத்து ட்ரை பண்ணிருந்தேன். கனெக்ட் ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலி பாஸ்வேர்ட் சேவ் பண்ணியிருந்தேன், அதை ரெக்கவர் பண்ணிட்டேன் எங்க இருந்தது. சூப்பர். சுபாஷினி, உங்களுக்கு அந்த இஷ்யூ செல்வாச்சா? இன்னும் இல்ல கோபி.
அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ம். ஆல்ரெடி பார்த்துட்டோம். அனடேஷன்ஸ் ஃப்ளூயன்ட் டிபி தேவையில்ல. சிஸ்டம் டிபி இதுதான் டிபி ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஸோ தட் இந்த மாடல் அவனே பில்ட் பண்ணியிருக்கு தான் இந்த ஸ்கேஃபோல்டிங்னு ஒன்று இருக்கும். இப்போ டிபிஎஃப் ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டு பண்ணி பார்க்கலாமா? டேபிளை மட்டும் டெலீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மைக்ரேஷன்ஸ் ஓகே. நான் டெலீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ டெலீட் பண்ணிட்டு மைக்ரேஷன் பண்ணிட்டு அப்டேட் பண்ண நம்ம பண்ண மைக்ரேஷன் வந்துட்டு டேபிளில் வந்திருக்கான்றத இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் என்ன பேர் கொடுக்குறீங்களோ அந்த பேர் வந்துடும். அதுக்கு அடுத்தது அதுக்கு இந்த பேர் வச்சு தான் நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுவோம் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ ஆஸ் யூஷுவல் ஒர்க் ஆகும். இது வந்து கோடு ஃபர்ஸ்ட் அப்ரோச். பட் த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டிபி ஃபர்ஸ்ட் அப்ரோச் தான் வந்துட்டு ஈஸியான ஒரு அப்ரோச். இதுலயுமே கோட் ஃபர்ஸ்ட் அப்ரோச் இன்னுமே நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. அதுக்கு வந்து இந்த இக்னோர் சேஞ்சு, அதுக்கு அடுத்தது வந்துட்டு நிறைய ஃபிளாக் இருக்கு. நீங்க கம்பெனி மைக்ரேஷன் ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல நிறைய மைக்ரேஷன் ஆட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு ஓல்டு டேட்டாக்கு எதுவும் ஆகக்கூடாது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஏன்னா அப்பதான் வந்துட்டு நம்ம டிபி ஃபர்ஸ்ட் அப்ரோச் சாரி கோடு ஃபர்ஸ்ட் அப்ரோச் யூஸ் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வராம நமக்கு இதுவாகும். சரிங்களா? இப்ப ஏதாவது ஒரு மைக்ரேஷன் அப்ளை பண்ணி ஏதாவது தப்பாயிடுச்சு, நீங்க அதை ரிமூவ் பண்ணணும்னா நீங்க டைரக்டா மைக்ரேஷன் லிஸ்ட்னு கொடுத்துட்டு ரிமூவ்ல அதனுடைய பேரை நம்ம கொடுத்துருவோம். எந்த மைக்ரேஷன் நடந்திருக்குன்ட்டு இங்க அந்த லிஸ்ட் வந்திருக்கு. ஹலோ, எஸ் கோபி. அப்புறம் இங்க போயிட்டு நம்ம ரிமூவ்னு சொல்லி கொடுத்துட்டு எதை நீங்க ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது ஃபுல்லாவே உங்களுக்கு ரிவர்ட் ஆயிரும். அதனால தான் அந்த ஸ்கிரிப்டை வந்து மேனேஜ் பண்ணியிருப்பான். அந்த ஸ்கிரிப்ட்லேயே நமக்கு எல்லாமே இருக்கும். சரிங்களா? இது மட்டும்தான் இது ஃபங்க்ஷனாலிட்டி கோட் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சில். இதுல இன்னும் ஒன்று மட்டும் இருக்கு. இல்ல இப்ப நம்ம பண்ண சேஞ்சஸ் எல்லாமே இதுல இருந்து ரிமூவ் ஆயிடுங்களா, இல்ல என்னுடைய பர்టిక్యులர் ஸ்டெப் மட்டும் ரிமூவ் ஆகுங்களா கோபி? நீங்க அந்த ஸ்பெசிபிக் மைக்ரேஷன் பேரை கொடுத்தீங்கன்னா அது மட்டும் தான் ரிமூவ் ஆகும். நான் இப்ப எதுவும் ரிமூவ் பண்ண போறது இல்ல, பட் ஸ்டில் அந்த ரிமூவ் பக்கத்துல பேர் கொடுக்கணும். ஓ, ஓகே. ஓகேங்களா? ஓகேங்க. ஓகே.
பட் இப்ப இது முடிச்சிட்டீங்களா? எனக்கு ஒரு மறுபடியும் ஒரு ஓவர்வியூ மட்டும் சொல்றீங்களா? எப்படி எந்தெந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் பண்ணணும்? எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு. இது டிபி ஃபர்ஸ்ட், அதாவது கோட் ஃபர்ஸ்ட் கோட் ஃபர்ஸ்ட் அப்ரோச். அப்ரோச். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா உங்க டேபிள்கான ஸ்ட்ரக்சரை நீங்க கிரியேட் பண்ணணும். எக்ஸாம்பிள் இதுதான் டேபிள் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ ஓகே. டேபிள் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டு உங்க டிபி கான்டெக்ட்ல அதை ஆட் பண்ணிட்டு நீங்க மைக்ரேஷன் ரன் பண்ணணும். மைக்ரேஷன் ரன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுதான், .NET EF மைக்ரேஷன் ஆடு, அதுக்கப்புறம் பேரு. ஏன்னா இது புது மைக்ரேஷன். சரிங்களா? ஓகே. ஏதாவது ஒரு பேர் நீங்க என்ன பண்றீங்களோ அந்த பேரு. ஓகே. அதுக்கு அடுத்தது வந்துட்டு இதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மைக்ரேஷன் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பில்ட் ஆயிட்டு மைக்ரேஷன் அப்ளை ஆயிரும். மைக்ரேஷன் அப்ளை ஆனதுக்கு அப்புறமா அந்த மைக்ரேஷன் அப்ளை ஆனதை உங்களோட இதுல அப்ளை பண்ணணும், டேட்டா பேஸ்ல அப்ளை பண்ணணும். அதை சேவ் பண்ணுவோம்ல டிரான்சாக்ஷன்ல கடைசியா சேவ், அந்த மாதிரி சேவ் பண்ணணும்னா இந்த அப்டேட் கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு அப்ளை ஆகும் எல்லா சேஞ்சஸும். ஓ ஓகே. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது செக் பண்ணணும்னா இந்த மைக்ரேஷன் ஃபைல்ல போய் செக் பண்ணிக்கலாம். நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேர் கொடுத்துருப்பீங்க, அதே பேர்ல ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும், மைக்ரேஷனுக்கான ஐடி, அதுக்கப்புறம் நீங்க கொடுத்த பேரு. அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இதுல போய் நீங்க பாத்துக்கலாம். இதெல்லாம் ஆட்டோ ஜெனரேட்டட், நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப நீங்க நாளை பின்ன எதனாவது ஒரு ஃபீல்ட நீங்க மாடிஃபை பண்ணாலுமே நம்ம வந்துட்டு இதே மாதிரி நம்ம மைக்ரேஷன் அப்ளை பண்ணலாம். பட் என்னோட இதுக்கு, அதாவது இப்ப நான் ரீசெண்டா ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணேன், அங்க வந்து இதே என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் தான், அவனும் கோடு ஃபர்ஸ்ட் அப்ரோச் தான் யூஸ் பண்ணா. ரன் பண்ணும்போது மைக்ரேஷன் ரன் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு ரன் பண்ணும்போது டேபிள் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லுது. அது ஒரு டேபிள் தான் இருக்குன்னு சொல்லுது, மத்த டேபிள்ல இருக்குன்றத கன்சிடர் பண்ண மாட்டேங்குது. அது ஏன் அப்படின்ற ரீசன் எனக்கு தெரியல. சரிங்களா? சோ இத வந்துட்டு நம்ம பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப ப்ரொடக்ஷன்ல எல்லாம் நீங்க மைக்ரேஷன் அப்ளை பண்றீங்களா, அங்க நம்ம பேக்கப் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் மைக்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். சோ தட் ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலும் பேக்கப் வந்து ரீஸ்டோர் பண்ணிடலான்ட்டு. இப்ப ஆல்ரெடி டேபிள் இருந்ததுங்கன்னா இது வந்து ஓவர் ரைட் ஆயிடும் இல்லைங்களா? ஓவர் ரைட் ஆகாது. இருக்கிற டேபிள்ல இங்க எதுவும் சேஞ்ச் இல்லைன்னா சேஞ்ச் ஆகாது. ஒருவேளை புது காலமா நீங்க கோட்ல ஆட் பண்ணிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அப்ளை ஆகும். ஓ ஓகே 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 ஓகே. ம். பட் நார்மலா அந்த மாதிரி நியூ காலம் ஆட் பண்றது வந்து ஒரு அதான் பேக்கப் எடுத்து வச்சுட்டு ஸ்ட்ரக்சரை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம எப்பவுமே பேக்கப் எடுத்துட்டு அப்புறமா தான் இது ரன் பண்ணணும். ஆமாங்க. அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் ஒரு பேக்கப் எடுத்துருவாங்க. ஏன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது டேபிள் இருக்கு இல்ல அந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம ப்ரொடக்ஷன்ல ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. அதனால வந்துட்டு எப்பவுமே சேஃபர் சைடுக்கு வச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அங்க அந்த இதெல்லாம் இருக்கும், பேர் அது ஸ்கீமா, இந்த கோடெல்லாம் ஜென்ரேட் ஆகுது இல்ல, அந்த கோட் எல்லாமே செக் பண்ணுவோம். என்ன நம்ம சொல்லி இருக்கிறதா வந்திருக்கா, இல்ல நடுவுல ஏதாவது டெலிட் ஆயிருக்கா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறமா தான் அப்ளை பண்ணுவோம். அப்ளைனா நம்ம அந்த டேட்டா பேஸுக்கு அப்டேட். ஆமா. ஓகேங்க. ஓகே ஓகே. ஓகே தானே? எஸ் கோபி. 2 பேருக்கு ஓகேங்களா? ஓகே சார். இதுலயே ஆல்டர் மட்டும் பண்ண முடியுங்களா கோபி? இப்ப நம்ம ஃபுல் அதுவே ஸ்ட்ரக்சரே பண்ணிடுங்க. கிரியேட் பண்றேன். நம்ம எதுவும் பண்ண தேவையில்லைங்க, அதுவே வந்துட்டு பண்ணும். நான் இந்த ஆல்டர் பண்றது இது பண்றது அதெல்லாம் அவனே செக் பண்ணி அவனே ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் பண்ணி அவனே ரன் பண்ணிப்பான். நம்ம போயிட்டு ஒவ்வொன்றும் ஹேண்டில் பண்ணணுன்ற அந்த அவசியமே இதுல கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் இருங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். திரும்ப எனக்கு எரர் வருதா, அப்ளை ஆகுதா. இப்ப செமஸ்டர் டேபிள்ல சும்மா ஒரு காலம் ஆட் பண்றேன்னு வைங்களேன். என்ன காலம், சும்மா ஸ்ட்ரிங் காலம் தான், சும்மா நம்பர்னு ஒன்று ஆட் பண்றேன். இப்ப ஒரு சேஞ்ச் நம்ம பண்ணியிருக்கோம். இப்ப திரும்பவும் ரன் பண்ணனா எனக்கு டிபார்ட்மெண்ட் டேபிள் அவைலபிள்னு தான் வரும். ஏன்னா அப்படிதான் எனக்கு அப்பத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு. இப்ப மைக்ரேஷன் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணணும்.
இங்க வந்து கிரியேட் செமஸ்டர் டேபிள் 1ன்னு இருக்கு. சும்மா நான் 2ன்னு கொடுத்துட்டு ரன் பண்றேன். எனக்கு ரன் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு மைக்ரேஷன் ரன் ஆயிட்டு. இப்ப இதுக்கப்புறமா நான் டிபி அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணாதான் சேஞ்சஸ் அப்ளை ஆகும். இப்ப நான் அப்டேட் பண்றேன். திரும்ப எனக்கு அதே ஸ்டெப் தான் வரும். அப்ளை ஆயிடுச்சு, எனக்கு எரர் வரல இப்ப. இப்ப இங்க வந்துட்டு செமஸ்டர் எங்க இல்ல செமஸ்டர் காலமு இங்க நம்பர் அப்படின்றது ஓகே வந்துட்டு, ஏன்னா நம்ம நம்பர் முன்னாடி இல்ல நம்ம ஆட் பண்ணோம். இப்ப எனக்கு வந்துட்டு சரிதானுங்களே. எஸ் இந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம். ஓகேங்க ஓகே இது கோடு ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஏன்னா நம்ம சி ஷார்ப்பில் தான் எல்லா சேஞ்சுமே ஃபர்ஸ்ட் பண்றோம். கோடை அதுக்கப்புறமா இது பண்றோம். சரிங்களா. எனக்கு ஏன் அந்த டேபிள் இருக்குன்னு ஆல்ரெடி இருந்ததுன்னா, மேபி நான் அந்த டேபிள் வந்துட்டு நான் ஃபர்ஸ்டே நான் கிரியேட் பண்ணிட்டேன், டேட்டா பேஸ் டேபிள்ஸ் எல்லாமே. அப்ப அந்த மைக்ரேஷன் ஸ்கிரிப்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே இருந்திருக்காது. மேபி அதனால கூட எனக்கு அந்த எரர் வந்துட்டே இருந்திருக்கலாம். சரிங்களா. புரிஞ்சுதா? அதாவது நீங்க மேனுவலா கிரியேட் பண்ணிட்டீங்க அதுக்கு முன்னாடியே ஆமா, அந்த அப்படின்றீங்க. இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம் ஆல்ரெடியே. ஸோ திடீர்னு ஃபர்ஸ்ட் அப்ரோச்னு சொல்லிட்டு ரன் பண்ணும்போது மேபி அவனால அதை அண்டர்ஸ்டாண்ட் இது பண்ண பண்ணிக்க முடியாம முடியலையோ கூட ஓகே ஓகே இருக்கிறதுனால அந்த எரர் வந்திருக்கலாம். ஓகே ஓகே கோபி எஸ் இப்ப இதை நீங்க ட்ரை பண்ணியும் பார்க்கலாம், உங்களுக்கு எப்படி வேணுமா என்ன ஏதுன்ட்டு, எப்படி கரெக்டா இருக்கான்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி ரன் ஆகுதான்னு பாருங்க. பாக்குறீங்களா. சும்மா ஒரே ஒரு டேபிள் மட்டும் கிரியேட் பண்ணுங்க போதும். வேற ஏதாவது கொஸ்டின்? ஒரே ஒரு மைக்ரேஷன் மட்டும் ரன் பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு டிபி ஃபர்ஸ்ட் அப்ரோச் வேற டிபி கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து எப்படி நம்ம மைக்ரேஷன் அப்ளை பண்றோம் அப்படின்றதுக்கு. அது சரியா. ரீசெட் பண்ணிடலாங்களா MySQL? என்னோடது எதுவுமே ரன் பண்ண முடியல. ஆமாங்க, நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. அதுக்குள்ள செந்தூர் நாயகி வந்து அதை ரன் பண்ணிட்டு வந்துடட்டும். சரி ஓகே செந்தூர் நாயகி இருக்கீங்களா? இருக்கேன் சார், சொல்லுங்க. நீங்க அந்த மைக்ரேஷன் மட்டும் ரன் பண்ணுங்க. அதுக்குள்ள இவங்களுக்கு நான் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நம்ம டேட்டா பேஸ் அப்ரோச்சா பார்க்கலாம். நான் இஎஃப்ல என்ன ஸ்டார்ட் பண்ணீங்களே, ஏடிஓ டாட் நெட் தான் பண்ணியிருக்கேன். அப்ப இது பண்ணுங்க, என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் பண்ணுங்க ஒரு 20 நிமிஷம். பண்ணவா? ஓகே. தெரியுதுங்களா கோபி? தெரியுதுங்க. இருங்க, நான் அந்த ஸ்கிரிப்ட் தேடுறேன். ஓகே நீங்க டெர்மினல் ஓபன் பண்ணுங்களேன். ஓகே உங்களோட டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு அதுல வெறும்னா MySQL மட்டும் டைப் பண்ணுங்க, வருதான்னு பார்க்கலாம். அதுல வரதில்ல கோபி, நேத்து அதுவுமே நான் ட்ரை பண்ணேன். ஓ, Not MySQL reflect வரலையா? வருது. அப்படின்னா வந்துட்டு அந்த பாத் இன்னும் அப்டேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். MySQL ஓட இன்ஸ்டாலேஷன் பாத்துக்கு போங்களேன். சி ப்ரோக்ராம் ஃபைல் MySQL. இந்த ஒரே நிமிஷம் எக்ஸாக்டான பாத் வந்து அந்த இதுல போய் காப்பி பாத்துருங்க. பண்ணிடுறேங்க. ஆமா ஆமா ஆமா. ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இதுக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். MySQL தெரியும், அந்த இருக்கு பாருங்க. இதுக்குள்ள எந்த நம்பரு 8 9 பின்னுக்குள்ள போங்க. பின்னு இதுல MySQL ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா பாருங்களேன். அப்படியே கீழே வாங்க. இருக்கு பாருங்க. இப்ப இதை எடுத்துட்டு போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள் ஆட் பண்ணுங்க. இந்த பாத் எடுத்துட்டு போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்
அது எந்த இடத்துல போகணும் கோபி? என்விரான்மெண்ட் வேரியபிள் தேடுங்க. இப்ப நியூ கொடுங்க. இதுல பண்ணலாங்களா? அதுல பண்ணிடலாம். நியூ கொடுங்க. MySQL பார்த்துன்னு கண்டமேனிக் பேர் வைப்பாங்களா? வெறும்னா அங்க என்ன பேரு கொடுக்கணும் தெரியலங்க. வெறும்னா MySQL மட்டும் கொடுங்களேன். ஏதாவது நீங்க பாத்துல கொடுத்துருங்க. அந்த பாத்துன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இதை க்ளோஸ் பண்ணுங்க. ஓ அது கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பாத்துன்னு இருக்குல்ல, அந்த பாத்தை செலக்ட் பண்ணிட்டு எடிட் கொடுத்துட்டு ஆ இப்ப அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. இப்ப பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே கொடுங்க. இங்கேயும் ஓகே, அங்கேயும் ஓகே, அடுத்ததும் ஓகே. இப்ப அந்த ஓபன் பண்ண டெர்மினலை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்ணுங்க. access denied. என்னடா MySQL D அடிங்க. இருங்க தேடுறேன். அது வருதுங்க கோபி. ஸ்டார்ட்னு வருது. வருதா? ம். இதை ரன் பண்ணுங்க. நான் சாட் பாக்ஸ்ல போடுறேன். நான் நெட்ல அப்படியே தேடி தேடி அனுப்புறேன். அதை ரன் பண்ணுங்க. அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஏதாவது வருதா பாருங்க. அதுக்கு access deniedன்னு வருது. மேபி இதை ரன் பண்ணுங்க. ஃப்ளஷ்மே வேலை செய்யலையா? யாருடா நீ? அப்ப இன்னொன்னு அந்த இதுல அந்த இதுக்கு போங்களேன். சர்வீசஸ் ரன்ல போயிட்டு services.mscக்கு போங்களேன். ம். இதுல MySQL எங்க இருக்குன்னு பாருங்களேன். அதோட பேரை பார்த்துக்கலாம். அதான் சர்வீசஸ் தான். நீங்க சர்வீசஸ்னு தேடும்போதே வந்தது. இதான் MySQLன்னு தேடுங்க. வெறும்னா எம்ல போயிட்டு பார்த்தா எம்னு டைப் பண்ணாலே வரும். 97. MySQL 97 இருக்குல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இதை ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே ஸ்டாப் பண்ணிட்டுங்களா? இல்ல நான் கமாண்ட் கொடுத்துருக்கேன். அதை வச்சுட்டு இது பண்ணுங்க. ஓ டெர்மினல் ஓபன் பண்ணுங்க. டெர்மினல் அட்மினிஸ்ட்ரேட்டரா ஓபன் பண்ணுங்க. அப்புறம் நான் கொடுத்துருக்கிற கமாண்டை வச்சு ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே கமாண்ட் ப்ராம்ப்ட் இதுலயே தான் அட்மினா வரும் போல ஓபன் பண்ணுங்க. இருக்குங்களே. கமாண்ட் ப்ராம்ப்ட் அட்மினா ஓபன் பண்ணுங்க. எஸ் கோபி. இப்ப நீங்க நான் கொடுத்தல அந்த கமாண்டை ரன் பண்ணுங்க. நெட் ஸ்டாப் MySQL 97. இப்ப இந்த கமாண்டை ரன் பண்ணுங்க. என்ன சொல்றான்னு பார்க்கலாம். எரர் வரல இல்லையா? இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு டெர்மினல் ஓபன் பண்ணுங்க. ஏன்னா இதை க்ளோஸ் பண்ணிருங்க. இன்னொரு டெர்மினல் ஓபன் பண்ணுங்க. அந்த இன்னொரு டெர்மினலை நீங்க இது பண்ணுங்க, அட்மினா ஓபன் பண்ணுங்க. ஓகே இப்ப லாகின் ஆகுறானா பார்ப்போம்.
அந்த டெர்மினல்ல இருக்கிற அந்த MySQL -u ரூட். லாகின் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. கனெக்ட் டு MySQL server on local host. 3306 அவன் தான் ஸ்டார்ட் பண்ணானே. அது எந்த போர்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு தெரியலையே. இப்ப திரும்பவும் சர்வீசஸ்ல போயிட்டு அது எந்த போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க. 3306ல தான் ரன் ஆகணும். ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரன்னிங்னே வரலைங்களே. ஏன் ரன்னிங் டாப்ல வரல? தான் இருக்கு. அந்த MySQL ரூட் கொடுத்தீங்கல்ல? அது கொடுத்துட்டு தானே இதாச்சு இல்லைங்களா? சரி, அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஸ்டார்ட் இல்லைன்னா பண்ணும்போது நீங்க அதுக்கு முன்னாடி அந்த ஸ்கிப் கிராண்ட் டேபிள் ஸ்கிப் நெட்வொர்க்னு ஒரு கமாண்ட் கொடுத்தேன்ல, அந்த ஆமா. கமாண்ட் திருப்பி ரன் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் வந்து என்ன பண்ணுனா பாஸ்வேர்டு இல்லாம சர்வரை ஸ்டார்ட் பண்ணி விடும். அது ஏதாவது எரர் சொல்லுதா பாருங்க. இல்லைங்களே கோபி, அது கரெக்டா ஸ்டார்ட் எண்டுக்கு சர்வர் வந்துருச்சு. ஆக்சஸ் cannot create test failed to data Test directory. file. ட்ரை பண்றேன். MySQL server starting a process. அப்படின்னா இது அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாங்களா கோபினா? அப்பவும் இதாகுமா, பிரச்சனை ஆகுமா? அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணா பிரச்சனை ஆகாது. இப்போதைக்கு ஆக்சுவலா நான் தான் ஒண்ணும். இந்த ஸ்டெப் ஒர்க் ஆகணும். இதுதான் ஃபேமஸான ஸ்டெப்பு. ஓ, சரி, நீங்க என்ன பண்ணுங்க, அதை ஸ்டார்ட் கொடுங்க. அவன் திருப்பி என்ன கேட்கறான்னு தெரியல. இன்னொரு வாட்டி ஸ்டார்ட் கொடுங்களேன். சர்வீசஸ்ல போயிட்டு ஸ்டார்ட் கொடுங்களேன். அப்புறமா MySQL -u ரூட் கொடுங்க. ஸ்டார்ட் ஆக மாட்டேன். திரும்ப MySQL -u ரூட் அதை கொடுங்க. ஆக்சஸ் டினைட் தான் வரும் போல. ஆக்சுவலா அந்த ஸ்கிப்னு கொடுத்துருக்கோம்ல, அந்த ஸ்கிப் தான் என்ன பண்ணும்னா உங்க சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணும்னா பாஸ்வேர்டு இல்லாம உங்க சர்வீஸை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். அதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த MySQL ரூட் கொடுத்து உள்ள போயிட்டு பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிட்டு ஃப்ளஷ் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணோம்னு வைங்க. அப்ப என்கிட்ட வந்து பாஸ்வேர்டு கேட்கும். ஆனா இதுல எரர் அடிக்குது இல்லைங்களா? இதுல அதனால எரர் ஏதாச்சும். ஸ்டார்ட் ஆகல. ஆமா, ஸ்டார்ட் ஆகல. மேபி அது ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியல. அந்த பாத்து நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பாத்துக்குள்ள போங்க. நான் ஒரு பாத்து சொல்லியிருக்கேன்ல, சி ப்ரோக்ராம் ஃபைல் MySQL சர்வர்ன்ட்டு. அந்த பாத்துக்குள்ள போயிட்டு அதுக்கு அப்புறமா அட்மினா தானே இருக்கு. ஆமாங்க, ஆமா. அந்த பாத்துக்குள்ள போயிட்டு ரன் பண்ணுங்களேன், பார்க்கலாம் என்னதான் ஆகுதுன்ட்டு. பின்னு பாத்து வரைக்கும் போங்க, அதுக்கு மேல வேண்டாம். 9.7 பின்னு டைப் பண்ணுங்க. இப்ப என்டர் கொடுங்க. இப்ப அந்த ஸ்கிப் கிராண்ட் அதை ரன் பண்ணுங்களேன், என்ன சொல்றான்னு பார்ப்போம். திரும்ப அதுதான் சொல்லுது. அவன் டேட்டாக்குள்ளார ஃபோல்டர் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அதனால அது அந்த டேட்டா டைரக்டரின்றது உங்களோட டேட்டா எல்லாம் அதுக்குள்ளதான் என்கிரிப்ட் ஆயிட்டு ஸ்டோர் ஆகும். அதனால அது எதுவுமே கிரியேட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்றான் போல. சரிங்களா? ஆக்சுவல் ப்ரொசீஜர் இதுதாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்டு இல்லாம ஸ்டார்ட் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிட்டு அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணுவோம் MySQL. அதுக்கப்புறமா திரும்ப லாகின் பண்ணும்போது இந்த -u ரூட்னு கொடுத்தீங்கல்ல, அதுக்கு பக்கத்துல -pன்னு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு. அத பாஸ்வேர்டு கேட்பான். புது பாஸ்வேர்டை கொடுத்து உள்ள போனீங்கன்னா லாகின் ஆயிரும். இதுதான் ஆக்சுவலா பண்றது. ஆனா ஏன்னா தெரியல, வரமாட்டேங்குது. அப்ப இது பண்ணுங்க, MySQL d நாங்க டைப் பண்ணுங்களேன். இல்ல வெறும்னா MySQL மட்டும் பாருங்க. MySQL d ரன் ஆகல. இப்ப MySQL d கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு skip grant tableன்னு கொடுங்க. MySQL d கொடுத்துங்களா? ஸ்பேஸ் டபுள் skip table grant
ஐஃபன் டேபிள்ஸ் என்டர் கொடுங்க. அதே தான் வருதா? ம். அப்படின்னா தெரிலங்க. இந்த ஸ்டெப் தான் யூசுவலா எல்லா இடத்துலயுமே பண்றது. ஓகே, ஓகே, ஓகே. ஆனா ஆகணும். ஆனா ஏன் ஆகலன்றது தெரியலங்க. மேபி உங்க அக்கவுண்ட் ரொம்ப இல்ல அந்த செக்யூர்டா ஃபைலே இருக்கு. இல்லன்னு சொல்லு. சரி டேட்டா அந்த மாதிரி ஒரு டைரக்டரி டைரக்டரி இல்லன்னு சொல்லுது. டேட்டான்னு ஒரு டைரக்டரி. சரி நான் பார்க்குறேன். அப்படின்னா நான் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஈஸியா இருக்கும். ஆமாங்க, ஆமா. சரி ம். ஓகேங்க கோபி. தேங்க் யூ ஸோ மச். அதில் அந்த ஒர்க் பெஞ்ச் இருக்கட்டுங்களா? இல்லை எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டுங்களா கோபி? ஏன்னா என்னோடது 3 காட்டுது. 3 காட்டுதா? ஒர்க் பெஞ்ச் இருக்கட்டுங்க. அந்த கம்யூனிட்டி சர்வரை மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. இந்த இதில் சர்வர் மட்டும் என்னங்க இத்தனை சர்வர் இருக்கு? 8197 ஏதாவது ஒண்ணுத்தை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் கூட அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. சரி ஓகேங்க கோபி. ம். அப்போ ஒர்க் பெஞ்ச் இருக்கட்டும் இல்லைங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இருக்கட்டுங்க. இல்லை. சரி ஓகேங்க. நீங்க பேசுறது புரியலைங்க. யார் சொல்றீங்க கோபி? நானா? செந்தூர் நாய்க்கு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, அது புரியல. ஓகே ஓகே. இல்ல சார், நான் எதுவும் சொல்லல. ஓ சரிங்க. சிஎம் ஸ்வாலிங் ஃபவுண்டர். இங்கேயும் அதான் போகுது. அதனால சவுண்டு போல இருக்கு. நீங்க ஆஃப் செக் பண்ண பண்ணி மாட்டாங்க. நீங்க செக் பண்ணுங்க. உங்களுக்கு இஎஃப் கனெக்ட் ஆயிடுச்சா என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கு? இல்ல சார், நான் அது இன்னும் நான் ஆக்சுவலி இது லாஸ்ட் டாஸ்க் இல்லையா, அதனால இதுல கொஞ்சம் டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் மிடில்வேர் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணலாம். அதுக்கு ஒரு கான்செப்சுவலா இப்ப நீங்க ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் ஒன்னு கொடுத்தீங்கல்ல, ஒரு டாஸ்க் ஒன்னு கன்சோல் ஆமா. அப்ளிகேஷன்ல, அப்படியே அதையே இதுல பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா எனக்கு. ம் பண்ணலாங்க, பிரச்சனை அதான். இல்லை. பண்ணி பாருங்க. சரியா? ஸோ அப்ப ஏரியோ அதுக்கு டாட் டைம் நெட் வந்து பண்ணியிருக்கேன் அதிகமாகும். நானு. ம் ஆமா, அதான் அதுக்கு பதிலா அதான் கொஞ்சம். என்டிட்டி ஃப்ரேம்வொர்க். நீங்க அந்த சூப்பருங்க, டாஸ்க் நீங்க அதை பாத்தீங்களா பண்ணி சார்? பாருங்க. ஆமாங்க, நான் ஓபன் மட்டும் பண்ணி பார்த்தேன், ரன் எல்லாம் எதுவும் பண்ணலங்க. ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்ணட்டுங்களா நான் அதை ம் காட்டுறதுக்கு? ம் 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 அப்புறம் அவங்க நீங்க என்வாயன்மெண்ட் வேரியபிள்ஸ் ஆட் பண்ண சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன சொன்னேன்னா, பாஸ்வேர்ட் ரீசெட்ல அவங்களுக்கு ப்ராப்ளம்ங்க. அதனால அவங்கள அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ண சொன்னேங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க அந்த ஒர்க் பெஞ்சில் தானே பண்ணிருக்கணும் இல்லையா? ஒர்க் பெஞ்ச்ல நம்மனால ரீசெட் பண்ண முடியாதுங்க எனக்கு தெரிஞ்சு. ஓ, ஓகே. அதனாலதான் அதுல பண்ணது. ஓகே ஓகே. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஆமாங்க. ஓ, என்னோட டெவலப்மெண்ட் இங்க இருக்கு.
இங்க நான் டேட்டாபேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ம் இங்க தனி மாடல் ஒன்று இங்கவே அந்த கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ம் ஸோ வேற ஏதாவது கண்ட்ரோலருக்கு இந்த கிளாஸ் வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகே தாங்க. அப்புறம் இந்த கண்ட்ரோலர்ல கெட் பை ஐடி பண்ண சொல்லியிருந்தீங்க. ம் அப்புறம் போஸ்ட் ஒன்று, அப்டேட் ஒன்று, டெலீட் ஒன்று. ம் 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 ஓகே. கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து இப்போதைக்கு இங்க வச்சிருக்கீங்கல்ல, இது ஓகே தான். பட் ம். ஸ்டில் வந்துட்டு அத வந்து தனியா ரெபாசிட்டரின்னு சொல்லி எழுதி அதுக்குள்ள போட்டுருங்க. ஆ, இப்போ இதுலயே நான் ஒரு ஃபோல்டர் ஆட் பண்ணி ரெபாசிட்டரி இதுல ஃபோல்டர் நீங்க ஆட் பண்ணி அதுல சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வேணும். அதே மாதிரி ரெபாசிட்டரின்னு சொல்லிட்டு இன்னொரு டைரக்டரி வேணும். ஏன் தெரியுமா? இப்ப கண்ட்ரோலருக்குள்ள போங்களேன். ம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோலருக்குள்ள என்ன ஒண்ணும் காணும். ஓ, மடிச்சிருக்கா? அதை அப்படியே இது பண்ணுங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்ப இங்க பாருங்க, டேட்டா பேஸை கனெக்ட் பண்றதுல இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோலருக்குள்ளவே எழுதிருக்கீங்க. ஆக்சுவலா ம். கண்ட்ரோலரோட வேலை என்னன்னா கண்ட்ரோல் பண்றதுதான். எதை கண்ட்ரோல் பண்ணும்னா உங்களோட ரிக்வெஸ்ட்டை வாங்கி அதை வந்து சர்வீஸ் கிட்ட கொடுத்து அப்புறம் ரெஸ்பான்ஸ் வாங்கி அந்த ரெஸ்பான்ஸை பில் பண்ணி வெளியில அனுப்பும். இதுதான் கண்ட்ரோலரோட வேலை. கண்ட்ரோலர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு லைட்டா இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. சர்வீஸ்ல தான் உங்களோட பிசினஸ் லேயர் எல்லாமே இருக்கணும். அதாவது நீங்க ஆக்சுவலா பிசினஸுக்காக எழுத போற லாஜிக். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிறதுல அந்த யூசிங் போட்டிருக்கீங்கல்ல 17வது லைனு, அங்க இருந்து ம். அந்த யூசிங் முடிகிற வரைக்கும் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு அங்க போகணும், ரெபாசிட்டரிக்குள்ள போகணும். ம். ஓகே. புரியுதா? ஓகே. பண்ணிட்டு நான் இங்க வந்து யூசிங் அந்த ரெபாசிட்டரி டாட் இது நேம் கொடுத்துடணும் இந்த ம் கண்ட்ரோலர்ல. ஆமா. அப்படிங்களா? ஓகே. ஓகே. கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இது இங்கே இருக்கலாங்களா? கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அங்க இருக்கக்கூடாது, ரெபாசிட்டரியில் தான் போகணும். அதாவது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். டேட்டா பேஸ் அப்படின்னு வந்தாலே அது கனெக்ஷன் ரெபாசிட்டரிக்குள்ள தான் போகணும். டேட்டா பேஸ் ரிலேட்டடா எதுவுமே சர்வீஸ்லயும் கண்ட்ரோலர்லயும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் இது இது இந்த இடத்துல நான் ரிட்டர்ன் மட்டும் தான் கொடுப்பேன். ஆமா. ஓ, ஓகே. அந்த ஸ்டூடண்ட் லிஸ்ட் அப்பனா எப்படிங்க கோபி இது பண்ண முடியும்? இப்போ ஸ்டூடெண்ட் கனெக்ஷன்ஸ் லிஸ்ட் மட்டும் தானே? இங்க பாருங்க, கண்ட்ரோலர்ல இருந்து சர்வீஸுக்கு போகணும், சர்வீஸ்ல இருந்து ரெபாசிட்டரிக்கு போகும், ரெபாசிட்டரி டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி டீடைல்ஸை வாங்கிரும். வாங்கிட்டு அந்த டீட்டெயில சர்வீஸ் கிட்ட அனுப்பும், சர்வீஸ் வந்துட்டு ரெபாசிட்டரிக்கு அனுப்பும், ரெபாசிட்டரி தான் ரெஸ்பான்ஸ் அனுப்பும். இப்ப நீங்க சின்னதா பண்றதுனால உங்க சர்வீஸ் லேயர்லயும் எந்த கோடு இருக்காது, கண்ட்ரோலர்லயும் எந்த கோடு இருக்காது, ரெபாசிட்டரியில இந்த டேட்டா பேஸ் கோடு மட்டும்தான் இருக்கும். பட் கம்பெனிக்குள்ள போகும்போது நமக்கு பிசினஸ் லாஜிக்ன்ட்டு நிறைய இருக்கும், கரெக்டா? அப்ப அந்த பிசினஸ் லாஜிக் எல்லாமே நம்ம சர்வீஸ் லேயர்ல தான் எழுதி இருப்போம். ஓகேவா? அவங்க அவங்க என்ன கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன்னா, இப்போ இத ஸ்கோப் போயிரும்ல ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுக்கு. நான் இன்னொரு லேயர் கொண்டு எக்ஸாக்ட்லி போயிட்டா அதுதான். ஏன் அது ஸ்கோப் இப்ப போயிடும்? அப்பனா நம்ம சர்வீஸ் தான் ரிட்டர்ன் பண்ணுது இல்ல, ரிட்டர்ன் பண்றதை தானே வாங்கி நீங்க அனுப்ப போறீங்க. ஆ, அப்போ நம்ம அந்த வேரியபிளும் டிக்ளரேஷனும் இந்த இதுவும் பண்ணணும்னு நினைக்கிறேன் நாயகி. ஆமா. ஆக்சுவலி அவர் தான் நீங்க அதை சொல்றாருன்னு நினைக்கிறேன். இருங்க, நீங்க என்ன இல்ல இப்போ பண்ணுங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த கனெக்ஷன் ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே ரெபாசிட்டரியில போயிடணும், கரெக்ட்டுங்களா? கரெக்ட். இப்ப நான் சொல்றேனே அப்போ அதே மாதிரி பண்ணுங்களேன். நீங்க கண்ட்ரோலர்ஸ் மாதிரியே சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுங்களேன். இப்ப அந்த சர்வீஸுக்குள்ள ஒரு ஃபைல் என்னது ஸ்டூடெண்ட் சர்வீஸ் அப்படியே கிரியேட் பண்ணிட்டீங்களா? இப்ப இதுல நீங்க என்ன பண்ணுங்கன்னா இப்போதைக்கு எம்டியா இருக்கட்டும். இதே மாதிரி ரெபாசிட்டரின்னு ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ள ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க.
அப்புறம் இதெல்லாம் அங்க கொடுக்கணும். ஆமா, இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த யூசிங்குள்ள இருக்குல்ல அதை அப்படியே காப்பி பண்ணுங்க, இல்ல கட் பண்ணிருங்க. கட் பண்ணிட்டு அந்த ரெபாசிட்டரிக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுங்க. ரெப்போ கிளாஸ் இருக்கா, இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் எழுதுங்க. ஃபங்க்ஷன் இது கன்ஸ்ட்ரக்டருக்கு வெளியில ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுங்க. ஆ ஆ இருடாக்கா நான் வரேன். இரு ஒரு நிமிஷம் இரு. சொல்லி நீங்க சும்மா அந்த இடத்துல ரிட்டர்ன் டைப் வாய்டுன்னு கூட வைங்க. ஃபங்க்ஷன் சிக்னேச்சரே தப்பா இருக்கு பாருங்க. என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இது ஸ்டூடெண்ட் ரிட்டர்ன் பண்ணுமா? ஆமாங்க, இப்போதைக்கு சும்மா வாய்டுன்னு வைங்க. அது கோடெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ரிட்டர்ன் டைப் மாத்திக்கலாம். ஓகே, இப்ப அங்க பேஸ்ட் பண்ணுங்க அப்படியே. இப்ப எரர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ன்றது என்னது அப்படின்னு அந்த வேரியபிள்லாம் அப்படியே காப்பி பண்ணி போடுங்க. ஸ்டூடெண்ட் லிஸ்ட் கனெக்ஷன் ஸ்ட்ரீம் வேணும். நாங்க வந்து ஐ கான்ஃபிகரேஷன்ல இருந்து எடுத்துருக்கேன். அதை அப்படியே காப்பி பண்ணி போடுங்க. இப்போதைக்கு சும்மா போடுங்க. அந்த ரீட் ஒன்லி அதை அப்படியே காப்பி பண்ணி போடுங்க. அதுக்கு வெளியில போட்டுருங்க. இப்ப அந்த கான்ஃபிக் வர்றது அதை அப்படியே கொண்டு வாங்க. இந்த ஐ கான்ஃபிகரேஷன் நான் எந்த ஃபைல்ல வேணாலும் எடுத்துக்கலாம். ஆமாங்க, நீங்க வெறும்னா ஐ கான்ஃபிகரேஷன் போட்டா போதும், அவனே வந்து அதை இன்ஜெக்ட் பண்ணிடுவான். சரி, இப்ப இங்க இஷ்யூ ஃபிக்ஸ் ஆச்சா? ஓகே. இப்ப இதுல எதுவும் இஷ்யூ இல்லை இல்லைங்களா? இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த இன்டர்ஃபேஸ் ஒன்னு கிரியேட் பண்ணுங்களேன். ரெபாசிட்டரி டைரக்டரிக்கு உள்ளவே ஐ ஸ்டூடெண்ட் ரெப்போன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுங்க. இதுக்குள்ளேயே வா. ஆமா, அதுக்குள்ளவே. இது ரிட்டர்ன் எதுவுமே பண்ணாதா? எதுங்க? பப்ளிக் என்ன அது syntax? அது பண்ணட்டும். பப்ளிக் இன்டர்ஃபேஸ் அப்படி கொடுறா. இப்போதைக்கு அந்த இன்டர்ஃபேஸ் இதுல நான் என்ன அதுல வந்து என்ன வெறும்னா ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க மேல வந்து. என்ன ஃபங்க்ஷன் பேரு? ஸ்டூடெண்ட் டேபிளா? அது ஸ்டூடெண்ட் டேபிள் இல்ல, ஆட் கெட் ஆல் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் வைங்களேன், ஈஸியா புரியல. இருக்கும். அந்த ஸ்டூடெண்டோட பேரு மெத்தட் ஃபங்க்ஷன் மெத்தடோட பேர் இருக்குல்ல, அத கெட் ஆல் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி வைங்க.
ஓகே. இல்லங்க, கெட் ஆல் ஸ்டூடெண்ட்ன்றது ஃபங்க்ஷனுடைய பேர் சொன்னேன். அத இன்டர்ஃபேஸ வந்து வச்சுட்டேன். நீங்க ஐ ஆ, ஸ்டூடெண்ட் ரெப்போனே வைங்க. ரெப்போனே ஓகேவா? ஆமா. இந்த இன்டர்ஃபேஸ் எதுக்காக பண்றோம் நம்ம? இந்த இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு கான்ட்ராக்ட சொல்றதுங்க. ஓகே. இப்ப நம்ம இப்ப இந்த ரெபாசிட்டரியில இருக்க ஸ்டூடெண்ட் லிஸ்ட் நம்ம இப்ப கண்ட்ரோலருக்கு அனுப்பணும், கரெக்ட்டுங்களா? ஆ, சர்வீசஸ் மூலமா அனுப்பணும். ஆமாங்க. அப்பதான் அது ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகே. சோ இல்லன்னா நெக்ஸ்ட் அவனுக்கு ஸ்டெப். தெரியாதுல்ல. இப்ப நான் என்ன பண்ணும்? இப்ப 10வது லைன். இல்ல 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 இல்ல, இன்னும் நீங்க ரெபாசிட்டரியே முடிக்கல. 10வது லைனை காப்பி பண்ணி போடுங்க. போட்டுட்டீங்களா? இப்ப அது ஆ, தேவையில்லைங்க, வெறும்னா செமிகாலன் வச்சு முடிச்சிருங்க. இதுக்கு பேர் தான் வந்து இன்டர்ஃபேஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த இன்டர்ஃபேஸ் தான் கான்ட்ராக்ட் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றத நம்ம கிட்ட சொல்லுது. சரியா? ம், இப்ப இதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகே. ஆ. இப்ப நம்ம சர்வீஸ் தான் பண்ணணும் இல்லைங்களா? சர்வீஸ்க்கு ஆமா, போயிட்டு இப்ப சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. இதை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். program.cs ஃபைல் போங்க. சர்வீஸ் டாட் என்ன ஆட் ரெப்போன்னு இருக்குமா? ஆடு. ஆடு சிங்கிள்டன் அந்த மாதிரி கொடுங்க. என்ன இருக்கும்? ஆட் சிங்கிள்டன். ஓ ஓ டிபெண்டன்சில சொன்னீங்களா? அதுவா? கரெக்ட், அதேதான். டைப் இருக்கா இதுக்கு? இல்ல இல்ல. இல்லங்க, இப்ப அந்த இன்டர்ஃபேஸ் பேரை கொடுங்க. ஆட் டேக் கொடுத்துட்டு அந்த டேக் கொடுத்துட்டு இன்டர்ஃபேஸ் பேர் கொடுங்க. நீங்க ஒரு இன்டர்ஃபேஸ் பேர் கொடுத்தீங்கல்ல. என்ன கொடுத்தேன் நினைக்கிறேன். ஆக்சுவலா ஆக்சுவலா இந்த சிங்கிள்டன்ன்றது நம்ம கான்ஃபிகரேஷனுக்கு ஆட் பண்றதுக்கு இல்லையா? ஒவ்வொரு ஒவ்வொரு மெத்தடுமே நம்ம சிங்கிள்டன்ல தான் ஆட் பண்ணணுமா இங்க? அப்படிலாம் கிடையாதுங்க. அது எந்த மாதிரியான சர்வீஸோ அதை பொறுத்து. ஓகே. ம். ஆனா ஈச் அண்ட் எவ்ரி இன்டர்ஃபேஸ்மே நம்ம அந்த மாதிரி டிஃபைன் பண்ணணுங்களா கோபி? ஒவ்வொரு தடவை கிரியேட் ரெபாசிட்டரி பண்ணும்போது? சர்வீஸ் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்பதான் உங்களால இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஓகே. அப்போ
ஒரே நிமிஷம் அதை வராங்க தண்ணி குடிச்சிட்டு. இங்க நம்ம எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல நாயகி. அப்போ நம்ம இது பண்ணணும் இல்லைங்களா? வாய்ட தூக்கிட்டு ஸ்டூடெண்ட் ரிட்டர்ன் பண்ணணும் இல்லைங்களா? அப்படிதான் வரும். அந்த இடத்துல நம்ம லிஸ்ட் கொடுத்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படி வரும்னு நினைக்கிறேன். ம் இதானே சொல்றீங்க? ஆமாண்டா, ஆமா. இல்ல ஸ்டூடெண்ட் லிஸ்ட் மாதிரி தானே வரணும். இது என்ன டைப்? லிஸ்ட் டைப்பா? ஆமா. அந்த இடத்துல கரெக்ட். எஸ், ஸ்டூடெண்டே கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம இங்க லைன் நம்பர் 30லயும் வாய்டா ரிட்டர்ன் பண்றோம். அதுவும் லிஸ்டா ரிட்டர்ன் பண்ணி விட்டுருங்க. இது போதும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. இப்ப நீங்க ரெபாசிட்டரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ ஒரு சர்வீஸுக்குள்ள போங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சேவ் பண்ணுங்க. சர்வீஸுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுங்க. அதே நேம்லயா? எந்த நேம்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். நேம் வந்து அது என்ன வேலையை செய்ய போகுதோ அதை ரெப்ரசன்ட் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த சர்வீஸ் வந்து இந்த ரெபாசிட்டரிக்கு அதனால நேமிங் கன்வென்ஷன் ஒரே மாதிரி இருக்கு அப்படிலாம் கிடையாதுங்களா? நேமிங் கன்வென்ஷன் ஒரே மாதிரி இருந்தா பெட்டருங்க. அது யூஸ்வலா அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஸ்டூடெண்ட் சர்வீஸ் அப்படின்றது பேரு. இந்த சர்வீஸ்ல நீ என்ன பண்ண போற? அப்ப ஆட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட்னா அதே ஸ்டூடெண்ட் தான் ரெபாசிட்டரிக்கு வரும். ஒரு சில இடத்துல எப்படி மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஆட் ஸ்டூடெண்ட் சர்வீஸ், ஆட் ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் ஒரே பேர் இருந்தாலும். ஆமா, ஆட் கெட் ஆல் ஸ்டூடெண்ட் சர்வீஸ். அந்த மாதிரி. இப்போ இந்த கண்ட்ரோலர் கிட்ட நம்ம சர்வீஸ் இன்வோக் பண்ணனும் இல்லைங்களா? இப்ப இருங்க சர்வீஸுக்குள்ள போங்க. சர்வீஸுக்குள்ள இது வெறும் எம்டியால வச்சிருக்கீங்க. கன்ஸ்ட்ரக்டர் ஒன்னு கிரியேட் பண்ணுங்க. கன்ஸ்ட்ரக்டர்ல ஐ ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி இன்ஜெக்ட் பண்ணுங்க. கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுங்க. கிளாஸ்க்குள்ளார இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில அந்த ஃபங்க்ஷன் அப்படியே இருக்கட்டும், வெளியில கிரியேட் பண்ணுங்க. என்னப்பா? ஸ்டூடெண்ட் சர்வீசஸ். ஓகே. அதுல அந்த ஸ்டூடெண்ட் சர்வீசஸ்ல அவர் இது கொடுக்க சொல்றாருடா. அந்த ரெபாசிட்டரி கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி. அங்க இல்ல, அதுக்கு மேல அந்த பிராக்கெட்டுக்குள்ளார parenthesis ஸ்டூடெண்ட் சர்வீசஸ். அங்கதான் ஐ ஸ்டூடெண்ட் ரெப்போன்னு கொடுங்க. வரலையே எனக்கு அந்த. அது நீங்க இம்போர்ட் பண்ணல, அதனால வரல. இம்போர்ட் பண்ணுங்க. அந்த நேம் ஸ்பேஸ் என்னமோ அந்த நேம் ஸ்பேஸை இம்போர்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் ரெப்போன்னு வச்சிருக்கீங்களா? சர்வீஸ் வந்துட்டா அங்க போய் பேர் கொடுங்க. இப்ப ஏதாவது ஸ்டூடெண்ட் ரெப்போ அந்த மாதிரி கொடுத்துட்டீங்களா? இப்ப என்ன பண்ணுங்கன்னா அந்த பப்ளிக்கு அப்புறமா இருக்குல்ல, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு கிளாஸ் நேம் பக்கத்துல போட்டுருங்க. ஐ மீன் பிரைமரி கன்ஸ்ட்ரக்டரா கூட சொல்றீங்க. ஆமா, பிரைமரி கன்ஸ்ட்ரக்டரா போட்டுருங்க பிராக்கெட்ல இருந்து. அந்த ஐ ஸ்டூடெண்ட் ரெப்போ இன்னுமே வந்துட்டு எரர் சொல்லுது. பேர் கரெக்டா பாருங்க. ஓகே, இப்ப கரெக்டா இருக்கு. இப்ப இந்த ஸ்டூடெண்ட் ரெப்போ காப்பி பண்ணுங்க. ஸ்மால் எஸ் வரணும் பேர்ல, கேபிட்டல் எஸ் வரக்கூடாது.
இப்ப காப்பி பண்ணுங்க. அந்த ரிட்டர்ன் இருக்குல்ல, ரிட்டர்னுக்கு அப்புறம் இருக்கிற நியூவை எடுத்துட்டு இதை பேஸ்ட் பண்ணுங்க. டாட் டாட் வைங்க. டாட் வைங்க. இப்ப அந்த கெட் ஆல் அந்த மெத்தடை கூப்பிடுங்க. கெட் ஆல் மெத்தட். சரிங்களா? இப்ப கன்ஸ்ட்ரக்டர் போங்க. இப்ப சர்வீஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. program.cs ஃபைல்ல அந்த சர்வீஸ் இருக்குல்ல, சர்வீஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சர்வீஸுக்கும் இன்டர்ஃபேஸ் ஒன்னு போடுங்க. சர்வீஸுக்கும் இன்டர்ஃபேஸ் ஒன்னு போடுங்க. சர்வீஸ்க்கு இன்டர்ஃபேஸ் ஒன்னு போடவா? ஓகே. ஆமா. ஓ. என்னமா நீ பண்ணிட்டு இருக்க? தள்ள பண்ணு. ஆனா ஒரு நிமிஷம் என்ன பண்ணிட்டு இருக்க? யூடியூப்ல அண்ணாட்ட கேளு, அண்ணா ஹெல்ப் பண்ணுவாங்க உனக்கு. இப்போ யூஸ் பண்ணி இப்ப அந்த பிரைமரி கன்ஸ்ட்ரக்டர்ல உங்களோட சர்வீஸையும் ரெஜிஸ்டர் இன்வோக் பண்ணிருங்க, இன்ஜெக்ட் பண்ணுங்க. சர்வீஸ் பேரே வரலையே இதுல. அப்ப நீங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணீங்களா? இம்போர்ட் பண்ண அந்த பேர்லாம் கரெக்டா பாருங்க, நேம் ஸ்பேஸ் கரெக்டா நான் பாருங்க. இங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணணுமா இந்த ஆமா சர்வீசஸையும்? ஆமா பண்ணுங்க. இன்டர்ஃபேஸை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இதுவும் சிங்கிள்டன்னா? அது டிபெண்ட்ஸுங்க. இப்ப நம்ம சும்மா சிங்கிள்டன் போடுறோம். ரியல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கோப் எப்படி இருக்கு என்ன ஏது பார்த்துட்டு தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இப்போதைக்கு சிங்கிள்டன் ஓகே தான். ஓகே. இம்போர்ட் பண்ணல, அதனால தான் எரர் வருது. நீங்க அதுக்கு மேல வச்சுட்டு ஆல்ட் என்டர் கொடுத்தாலே ஆப்ஷன் காட்டும், இம்போர்ட் பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட் சர்வீஸ் பேரெல்லாம் கரெக்டா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த ஐக்கானா அது இம்போர்ட் கேக்குது பாருங்க, கொடுங்க. வந்துச்சா? இப்ப கண்ட்ரோலருக்குள்ள போங்க. கண்ட்ரோலர்ல போயிட்டு அதை இன்ஜெக்ட் பண்ணுங்க. நீங்க இங்க இப்படி மேனுவலா கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. கண்ட்ரோலருக்குள்ள அந்த பிராக்கெட்டுக்குள்ள போயிட்டு நீங்க டைப் பண்ணீங்கனாலே அது வரும், நீங்க அப்படியே இம்போர்ட் பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட் சர்வீஸ் இன்புட்.
student servicesல ஒருவேளை இது வெளியில interface create பண்ணிருக்கேன். இப்ப இந்த சர்வீசஸ் பில் ப்ரோக்ராமர்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஆமா, இப்ப நீங்க கண்ட்ரோலருக்குள்ள போயிட்டீங்களா? நீங்க என்ன சொல்லணும்? சர்வீசஸ்னு நீங்க கொடுத்துருக்கீங்கடா. சர்வீஸ்னு கொடுங்க. ஐ ஸ்டூடெண்ட் சர்வீஸ். பேரு கரெக்டா கொடுக்கணும். அங்க ஐ ஸ்டூடெண்ட் சர்வீஸ். இந்த இடத்துல நான் சர்வீசஸ் ஆட் பண்ணணும் இல்லையா? நீங்க இம்போர்ட் பண்ணுங்க. திரும்ப எரர் Import. சொல்லுது. இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அதை வச்சுட்டு அந்த எரர் அந்த ஐகான் ஒன்று வருது பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஸ்டாட்டிக்கா பண்ணுது. அது பிரச்சனை இல்லைங்க, அது பரவாயில்ல, விடுங்க. இப்ப பண்ணிட்டீங்களா? இப்ப அந்த ஓகேக்கு முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட் டாட் அந்த மெத்தடை கூப்பிடுங்க. Get all students numbers. அந்த மெத்தட் பேரை கூப்பிடுங்க. ரெபாசிட்டரியில கூப்பிடுங்க. அது பப்ளிக் கிளாஸ்னு எழுதிருக்கீங்க பாருங்க. அது பப்ளிக். நான் இத புரியல. வாய்ட் இல்ல, லிஸ்ட் தான் கொடுக்கணும். நானு இது லிஸ்ட் தான் அனுப்புது. கரெக்ட். அப்போ நீங்க 15 லைனும் மாடிஃபை பண்ணி விட்றா. பப்ளிக் கிளாஸ்னு கொடுத்துட்டீங்க பாருங்க. அது அப்படியே காப்பி பண்ணுங்க. லிஸ்ட் ஸ்டூடெண்டே காப்பி பண்ணி இல்லையே, இதுவும் லிஸ்ட் தானே. ஆமா ஆமா, கிளாஸ் பப்ளிக் இது கிளாஸ் மட்டும் இல்ல இல்ல நீங்க தப்பா 15வது லைன்ல. கொடுத்துட்டீங்க. அந்த கிளாஸையும் பப்ளிக்கையும் எடுத்துருங்க 15வது லைன்ல. அதுக்கு பதிலா லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் கொடுக்கணும். இன்டர்ஃபேஸுக்குள்ள கிளாஸை கொடுத்துட்டீங்களா? அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். இப்ப ரெபாசிட்டரிக்கு கண்ட்ரோலருக்கு போயிட்டு அந்த இன்ஜெக்ட் பண்ணிருக்கீங்களா சர்வீஸ் பேரு, ஓகே. இப்ப பிராக்கெட் போட்டுடுங்க. இப்ப அந்த ஓகேக்குள்ள இந்த லைனை காப்பி பண்ணி போடுங்க, உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். So first controllerக்கு சர்வீசஸ் பேராமீட்டர் பாஸ் பண்ண. அந்த சர்வீசஸ்ல ரெப்போ கால் இதுதான் ஆக்சுவலா நடக்குது. ஸோ கால் பண்ணும்போது இஷ்டா வரல. நீங்க அத இப்போ நான் ஃப்ளோ கரெக்டா இருக்கு. ரன் பண்ணி பார்க்கலாம். ஆமாங்க, ரன் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணி பாருங்க. இன்வைல் கோபி, எனக்கு அந்த சர்வர் ஃபைல் பெர்மிஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க, அதுல 3 ஆப்ஷன் கேக்குது இல்ல. ஒரே நிமிஷம் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப டவுட் வரும். இதனால தான் எரர் வந்துட்டே இருந்ததோ ஆமாங்க, அப்படின்னு. கிராண்ட் ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஆனா கொடுங்க. அண்ட் த அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப் ஒன்லின்னு சொல்லுது இல்லைங்களா? அதுக்கு நம்ம ஐ வில் மேனேஜ் இது கொடுத்துக்கலாம் இல்லைங்களா? இல்ல எஸ் இதுவே தான் கொடுப்போம். தெரியலங்க, எஸ் தான் கொடுப்போம்னு நினைக்கிறேங்க. அதனால ப்ராப்ளம் இருக்காது. நீங்க அடுத்ததுக்கே போங்க. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது அந்த டேட்டா பேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸிக்யூட் கொடுங்க. கிரியேட் ஆகட்டும். அடுத்தது யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்கல்ல? கொடுத்துட்டு எடுத்து வச்சுட்டேங்க. இங்க அதுதான் பண்ணிட்டேங்க. சரி, எக்ஸ்பெரிமெண்ட் பாப்போம். உங்களுக்கு ஒர்க் ஆகுதா?
ஸோ ரன் பண்ணிட்டு இருக்கேன். ம் Unable to connect to web server HTTPS வருது. unable to நீங்க நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க ஒரே நிமிஷம். ஹலோ ஜன்னலுக்கு எதை போடுற யாரு? அப்படியா? இத ஒரு நிமிஷம் இருங்க வரேன். ஏங்க ஒரே நிமிஷங்க, நான் கீழே மட்டும் போயிட்டு வந்துடுறேங்க. ஒரே நிமிஷம். ஷூர் குட். Yeah, it's translate open on this side. என்னடா எரர் வருது? Instantiating வருது. Repository method for the services அப்படின்னு வருது. நம்ம அங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணவே இல்லை இல்லைங்களா? ஆமா, நீங்க கேக்குறீங்க? கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுத்துருந்தீங்களா? அந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்களா? அது எங்க கொடுத்துருக்கீங்க? Repositoryல கான்ஃபிக் இது ஐ கான்ஃபிகரேஷன். அந்த ஐ கான்ஃபிகரேஷன் போங்க. ஸோ ஐ கான்ஃபிகரேஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க தானடா? கொடுத்துருக்கேன். ஸோ மெத்தட் கரெக்டா இருக்கு. இப்போ நான் ரெபாசிட்டரியில ஸ்டாட்டிக்கா கொடுத்துட்டேனாலயா ஸ்டாட்டிக் ரிமூவ் பண்ணாங்க. ஸ்டாட்டிக்கா தான் ஏன் அக்செப்ட் அந்த பண்ணுது. மாதிரி வருது? அதான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அதெல்லாம் இன்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியாது. இல்ல என்ன இதுவும் ஸ்டாட்டிக் தான். ஓ, இங்க எல்லாமே ஸ்டாட்டிக்கா தான் எடுத்துக்கிறோம். அந்த இதை போட்டு சாட் ஜிபிடி இல்லைன்னா கேளுங்க என்ன சொல்றான்னு பார்ப்போம். இல்ல இப்ப எனக்கு என்ன ஃப்ளோ புரியலன்னா, அந்த ஐ கான்ஃபிகரேஷன் எங்க வச்சிருக்கீங்க? அந்த இன்டர்ஃபேஸ் எதுக்குள்ளார இருக்கு? ரெபாசிட்டரியில வச்சிருக்காங்க ஒரு நோ 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 அதுக்கு நம்ம இப்போ இந்த மாதிரி பப்ளிக் இன்டர்ஃபேஸ் ஐ கான்ஃபிகரேஷன் வச்சிருப்பீங்க. கான்ஃபிக் ஃபைல் வச்சிருக்கேன். கான்ஃபிக் ஃபைல்ல ஓகே. ஆப் செட்டிங்ஸ்ல ஹலோ ஓகே. சொல்லுங்க சார். ஏங்க ஒரு சின்ன ஒரு இஷ்யூங்க. இது வீட்ல வந்துட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் வந்துட்டாங்கங்க. அன்பார்ச்சுனேட்டா கொஞ்சம் சவுண்டா Okay. இருக்குங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா? ஓகே. ஓகேங்களா? நான் அப்பப்போ மியூட்ல போயிடுவாங்க. அவங்க இங்க அடிச்சு இது ட்ரில் போடுறது அந்த மாதிரி கொஞ்சம் சவுண்டா இருக்கும். அதனால தாங்க. ஓகே ஓகே. சரிங்க. டவுட் ஏதாவது இருக்குன்னா கேளுங்க. நான் இங்கே தான் இருக்கேன். இதுல கொஞ்சம் எரர் அவங்களுக்கு வருதுங்க கோபி, அது மட்டும் கொஞ்சம் என்னன்னு பில்டு தெரியல. பண்ணுங்க. இங்க பாருங்க, அவன் என்ன சொல்றான்னா ஸ்டூடெண்ட் ரெப்போ ஃபார் சர்வீஸ் டைப். இப்ப எங்க அந்த ஸ்டூடெண்ட் ரெப்போ? அந்த ஸ்டூடெண்ட் ரெப்போ கொடுத்துருக்கீங்களா, அதுக்கு பக்கத்துல கமா கொடுத்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் ரெப்போவோட கிளாஸ் பேரும் கொடுங்களேன். ஏங்க அந்த இன்டர்ஃபேஸ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லையா? எந்த இன்டர்ஃபேஸ்? ரெபாசிட்டரி போங்க. ரெபாசிட்டரி போங்க. இத ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த பப்ளிக் அது வந்து டிக்ளரேஷன் பண்ணிட்டு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாம நீங்க குடுக்கறனால அவனுக்கு யாரு என்னன்னே தெரியல. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ரெபாசிட்டரி பேரை காப்பி பண்ணுங்க.
அது மெத்தட் பேரு ரெபாசிட்டரி. அதான் சாரி, இன்டர்ஃபேஸ் பேரை காப்பி பண்ணுங்க. மேல பப்ளிக் கிளாஸ் கொடுத்துருக்கீங்களா, அங்க போய் இன்ஹெரிட் பண்ணுங்க. இப்ப பேஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரிதான் நீங்க சர்வீஸுக்கும் பண்ணணும். அந்த கிளாஸோட பேருங்க. அதனாலதான் அது ஸ்டாட்டிக்கா எடுத்திருக்கான். ஆமா ஆமா, நீங்க கிளாஸோட பேர் எங்க இருக்கு பாருங்களேன். ஸ்டூடெண்ட் சர்வீஸ் கீழே இருக்கிற சர்வீஸ் அப்படியே காப்பி பண்ணி போடுங்க. வரமாட்டேங்கிறான். காப்பி பண்ணி போடுங்க. இப்ப அந்த ரிஜிஸ்டர் பண்ணீங்கல்ல, அந்த இடத்துல ரெஸ்பெக்டிவ் கிளாஸஸோட பேருமே கமா கொடுங்க. இப்ப பில்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா அதை ட்ரை பண்ணுங்க. அப்ப அந்த ஸ்டாட்டிக் ஆமா ஆமா, ரிஜிஸ்டர்னா program.cs அங்க மேல பண்ணிருக்கீங்களா ஐ ஸ்டூடெண்ட் ரெப்போன்ட்டு, அது பக்கத்துல கமா போட்டு ஸ்டூடெண்ட் ரெப்போன்றதையும் போடுங்க. ஹலோ, நான் இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்றதுல என்ன பண்ணணும்னு சொன்னீங்க? கமா போட்டு ஸ்டூடெண்ட் ரெப்போவும் கொடுக்க சொல்றாரு அவரு. இருக்கே ஸ்டூடெண்ட் ரெப்போ. இல்ல இங்க சொல்றாருடா, ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிற இடத்துல சொன்னாரு அவரு. அதாவது லைன் நம்பர் 10ல ஃபைல்ல லைன் நம்பர் 10ல கமா கொடுங்க. அதுக்கப்புறமா அந்த ரெபாசிட்டரி கிளாஸ் கொடுங்க. கமா கொடுத்துட்டு கொடுக்கணும். கரெக்ட் தான் இருக்கு. ஸ்டூடெண்ட் ரெப்போ அதே மாதிரி கீழேயும் சர்வீஸுக்கும். இப்ப பில்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி கொடுத்து ரன் பண்ணிட்டீங்களா? சரி, பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல. ஒர்க் ஆயிடுச்சா? இப்ப ட்ரை இட் அவுட்ல கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுங்க. வந்துருச்சா? எஸ். இப்படிதான் நீங்க யூஷுவல் ப்ராஜெக்ட் இருக்கணும். இது வந்து ஜஸ்ட் 3 லேயர் ஆர்கிடெக்சர் தான். இதே மாதிரி ஏகப்பட்ட ஆர்கிடெக்சர் டைப் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆனியன் ஆர்கிடெக்சர், கிளீன் ஆர்கிடெக்சர், ஸ்லைஸ் ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு டிடிடி, அப்புறம் இடிடி, அந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்கு. இது 3 லேயரா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். சரிங்களா? உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வைப்பாங்க. இப்படிதான் ப்ராஜெக்டை செட்டப் பண்ணி ரன் பண்ணணும். இதுல கண்ட்ரோலர் வந்து ரிக்வெஸ்ட் வாங்கி ரிக்வெஸ்ட வந்து இது பண்றது மட்டும்தான். இப்போ இந்த சர்வீசஸ் எப்படி ரெஜிஸ்டர் பண்றோம்ன்றது நம்ம ரிக்வயர்மென்ட் பொறுத்து மாறணும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட், அது கரெக்ட். ஆனா ஒவ்வொரு தடவையுமே நம்ம இன்டர்ஃபேஸஸ் நம்ம இப்படி தான் கொடுக்கணுங்களா? கோப்பி கொடுத்து தான் ரெஜிஸ்டர் பண்ணி தான். கரெக்ட், அப்படி கொடுத்தாதான் உங்களால இன்ஜெக்ட் பண்ண முடியலன்னா இன்ஜெக்ட் பண்ண முடியாது, எரர் வரும். ஸ்டில் ஸ்டாட்டிக் வேணுமா அங்க கோபி? நார்மலா பண்ணும்போது அது வராது இல்லைங்களா? வராதுங்க. ஸ்டாட்டிக் இம்போர்ட் தேவை கிடையாதுங்க, அது ஆப்ஷனல் தான். இது ஒரே நிமிஷம் வந்துடுறாங்க. இப்ப அந்த எரர் வர்றதுக்கு இம்போர்ட் தாங்க காரணம். அந்த பேரு தப்பா இருந்திருக்கும். இன்டர்ஃபேஸ்ல என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே பேரை கொடுங்க. அவ்வளவுதாங்க. ஒரே நிமிஷம் அதை வந்துடுறேன். ஓகேங்க. மாடல்ஸ்ன்றது நீங்களே கிரியேட் பண்ணீங்களா நாயகி? டேட்டாபேஸ் ரெபாசிட்டரி ஓகே. சர்வீசஸ் இப்ப நம்ம நீங்க இது பண்ணுது மாடல்ஸ்ன்றது ஓகே 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 ஓகே. ஓகே, இப்போ இந்த இதுல நம்ம வந்துட்டு இது என்டிட்டி ஃப்ரேம் ஒர்க் ஆகுதா நம்ம செக் பண்ணணும். ஆமா, சேம் இது அப்படியே.
இதுக்கு அந்த டிபி கான்டெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு இப்போ ஆட் ஒரு என்ன பண்ணிட்டு டிவி இல்ல டிபி கான்டெக்ஸ்ட் கொடுக்கணும்லடா. இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. நம்ம கிட்ட மாடல் இருக்கு, ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கிளாஸ் ஃபைல் வச்சிருக்கீங்க. ஸோ அதுதான் ஆமா நம்மளுடைய மாடலு. இப்போ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரை வந்து டேட்டா பேஸ்ல போய் இது பண்ணி விடணும். அதுக்கு தான் கோட் ஃபர்ஸ்ட் நீங்க என்டிட்டி அப்ரோச்ன்றாரு அவரு. ஃப்ரேம்வொர்க்ல அப்படி வரும், ADO.NETல அப்படி வராது. ஓகே, அப்ப தனியா நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு பண்ணணுங்களா நீங்க அப்பனா? இந்த தனியா நான் இங்க ஒரு டேபிள்ல ஒண்ணு கிளாஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கேன்ல, இது அப்படியே அங்க போய் ம் இந்த கண்ட்ரோலர்ல ஜஸ்ட் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாடல்ல. ம் 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 ம். எனக்கு ஸ்டூடெண்டா என்னன்னு தெரியுது, அதுக்கு அவ்வளவுதான். இப்ப நான் இது என்ன மெத்தடுமே அந்த மாதிரி ரெபாசிட்டரி எல்லாம் மாத்தி ட்ரை பண்றதுக்காண்டி கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஸ்டூடெண்ட் அந்த மாடல் வந்து எடுத்துக்குது. ம் ஏதாவது கொஸ்டின் இருக்காங்க? இல்லைங்க சார். இப்ப யூஸ்வலா புரிஞ்சதுல்ல? நம்ம யூஸ்வலா நம்ம இன்ஹெரிட் பண்றோம்னா இது வெளியில தானே கொடுப்போம். இந்த ஆமாங்க. நீங்க இன்டர்ஃபேஸ் வந்து இப்ப ஆக்சுவலா கிளாஸ் ஆமா, நீங்க அது என்ன பண்ணிருக்கணும்னா தனியா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கணும் கிளாஸ் மாதிரி. கிளாஸ் .csல மாதிரி ஆமா, அந்த டைரக்டரிக்குள்ள. இப்ப அந்த கண்ட்ரோலர்ல மாடல் சர்வீஸ் எங்க சர்வீஸ் டைரக்டரி ரைட் கிளிக் பண்ணி நியூ ஐட்டம்க்கு போயிட்டு ரைட் கிளிக் பண்ண என்ன வருதுன்னு தெரியல. நீங்க நியூ ஐட்டம் அந்த ஆடு நியூ ஐட்டம்னு ஒன்று வரும் பாருங்களேன். நீங்க ஸ்டாப் பண்ணா வரும். இப்ப இங்க பேர் கொடுங்க, இன்டர்ஃபேஸ்ன்னு பேர் கொடுத்துட்டு அவன் கிளாஸ் தான் கிரியேட் பண்ணுவான். கிளாஸுக்கு பதிலாக இன்டர்ஃபேஸ் நீங்க மாத்தி சும்மா ஏதாவது ஒரு பேர் கொடுங்களேன், கொடுத்துட்டு ஆடு கொடுங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்னா சர்வீசஸ் இந்த இந்த ஆமா, இப்ப அந்த இன்டர்ஃபேஸ் அங்க கிளாஸுக்கு பதிலா இன்டர்ஃபேஸ் கொடுங்க. 5வது லைன்ல பப்ளிக் கிளாஸ்ன்ட்டு இருக்கு, அதை இன்டர்ஃபேஸா மாத்துங்க. எஸ் எஸ் தப்பா இன்டர்ஃபேஸ் தப்பு 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 அங்க ஒழுங்கா பாருங்க. அப்புறம் பேரு வந்து ஐல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஐ ஸ்டூடெண்ட் அவ்வளவுதான், இன்டர்ஃபேஸ் இருக்க கூடாது. அது ஓகே. நான் அதை காப்பி அதே பண்ணிடலான்னு காப்பி பார்த்தேன். பண்ணி போட்டுருங்க. அதுதான் எடுத்து போனேன். அங்க இருந்து டெலீட் பண்ணிருங்க. ஸ்டூடெண்ட் இது அப்படியே இந்த மாதிரி. ஆமாங்க, இப்ப அங்க இருந்து டெலீட் பண்ணிருங்க சர்வீஸ் கிளாஸுக்குள்ள இருந்து. இந்த மாதிரி ரெபாசிட்டரிக்கு நான் தனியா இன்டர்ஃபேஸ் வைக்கணுமா? வேண்டாம்ல. தனியா போடணும், அப்பதான் கரெக்டா ஒர்க் ஆகும். இதே மாதிரி ஒரே இடத்துல எல்லாத்தையும் போடக்கூடாது. பேட் பிராக்டிஸ் இப்படி இப்ப பண்றது. ரெபாசிட்டரிக்கா ஆக்சுவலி இதை நான் ஐ ஸ்டூடெண்ட்னே கொடுத்துருந்துருக்கலாம்ல முன்னாடி. இது நான் அப்படியே இன்டர்ஃபேஸ் தானே கொடுத்துருந்துருக்கலாம், கிளாஸ் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கும். இல்லங்க, நீங்க ஷோ டெம்ப்ளேட்ல போயிட்டு நீங்க இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா அது இன்டர்ஃபேஸாவே கிரியேட் ஆகும். அதான் நான் அப்படியே பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே பரவாயில்ல. ஸ்டூடெண்ட் இன்டர்ஃபேஸ் ரிப்போர்ட்ஸ். ஒரே நிமிஷங்க.
ஓகே தானே? ம். சூப்பருங்க. இப்படிதான் பண்ணணும். எரர்லாம் வருது. அந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் மாத்தி விடுங்க. அப்ப சரியா போயிடும். அந்த ஐகானை கிளிக் பண்ணி இப்ப அந்த இம்போர்ட் அவ்வளவுதான். இப்போ ஓ புரியுது இல்லைங்களா? எதனா கொஸ்டின்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா? சார் இப்போ இதுல நான் மிடில் வேர்க்கு நம்ம எக்ஸெப்ஷன்ஸ் ஹேண்ட்லிங்லாம் பண்ணுவோம்ல, அது வந்து நம்ம ஆமா. இங்க பண்ணிக்கணுமா? எங்க பண்ணணும்? இங்கேயும் எரர் வருது. அந்த எரர் ஹேண்டில் பண்ணிருங்க. போஸ்ட் ஸ்டேட்மெண்ட். மிடில்வேர்லாம் நம்ம இங்க பண்ண வேண்டாங்க. மிடில்வேர் வந்து நீங்க தனியா எழுதி program.cs ஃபைல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். தனியா ஒரு ஃபோல்டர் போட்டு ஆமா, மிடில் வேர் தனியா ஒரு டைரக்டரி மிடில்வேர்னு போட்டு, ஏன்னா யூஸ்வலா நமக்கு 2-3 மிடில்வேர் தேவைப்படலாம். எரருக்கு இது அதுன்னு ஏதாவது ஒரு இதுக்கு தேவைப்படும். அதனால நம்ம அதை இது பண்ணிடுவோம். ஓகே. ஓ நான் முன்னாடி இந்த ஐ ஸ்டூடெண்ட் இன்டர்ஃபேஸ் இதுக்குள்ளே கொடுத்ததுனால அது இன்ஸ்டான்ஷியேட் பண்ண ஸ்டாட்டிக் மெத்தடா எடுத்துக்கிச்சு அது. அதனால தான் இந்த இடத்துல யூசிங் ஸ்டாட்டிக்னு வந்துருச்சு முன்னாடி. எஸ். ஓகே ஓகே. இப்ப நம்ம 3 மணிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம HTML ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளா அந்த டிபி ஃபர்ஸ்ட் அப்ரோச்சையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம HTML ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஓகே. நான் இன்னைக்கு கிளாஸ் அவங்கள்ட்ட கேட்டேன்னு சொன்னேன்ல சார், அவங்க நான் கேட்டுட்டு சொல்றேன், அது வரைக்கும் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நீங்க அட்டன் ஸோ பண்ணுங்க. உங்களுக்கு சரி ஓகே, அப்ப. உங்களுக்கு ஓகே. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க. ஓகே. நான் உங்கள்ட்ட அதான் கேட்டிருந்தேன். நெக்ஸன் சார் வந்து பேசிக்ஸ் ஃப்ரெஷர்ஸ்க்கு எடுக்கிற மாதிரி எடுத்திருந்தாரு. ஆஹா. ஸோ அதுல சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் நான் பர்சனலா நான் தனியா படிச்சதுதான் அது. ஓ. அதனால நான் இப்ப அட்டன் பண்ணலாமான்னு தான் கேட்டிருக்கேன் லக்ஷ்மி கிட்ட. ஆ அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு நான் சரிங்க. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்க ஜாயின் பண்றதுன்னா 3 o'clock ஜாயின் பண்ணிருங்க. எனக்கு கண்டிப்பா பண்றேன். இது பண்ணிக்கலாம். ம். ஓகே சரிங்க. கொஞ்சம் மியூட்ல இருக்காங்க. அவங்க அந்த இது பண்றாங்க, ட்ரில் போடுறாங்க. ஒரே நிமிஷம். ஓகே ஓகே. நான் ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணிடுவா ஷேர் பண்ண. இப்ப ரன் ஆகுதாடா எல்லா சேஞ்சஸும் பண்ணதுக்கு அப்புறம்? ஆகுதுங்க. ஓகே 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 ஓகே. நான் காட்டவா அது இதுல ஸ்கிரீன் உங்களுக்கு? ஆ அந்த இது மட்டும் எனக்கு புரியல. இப்ப ஆப் செட்டிங்ஸ்ல குடுத்துருக்கேன்றீங்க இல்லையா? அது நம்ம அங்க ஆமா. இதுவாவா குடுத்துருக்கோம்? ஜஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ்ல போடல இல்லையா? கனெக்ஷன் ஸ்ட்ரிங் மட்டும் நான் இங்க இதுல கொடுத்துருக்கேன். சரி ஓகே. ஆனா அங்க எப்படி அதுக்கு கான்ஃபிகரேஷன் வந்தது அது? இது கான்ஃபிகரேஷன் ஃபைல் தானே, அது அந்த அந்த இந்த அந்த இன்டர்ஃபேஸ்ல தானே இருக்குது. ஸோ அதை நான் கான்ஃபிக் சொன்ன உடனே அந்த கான்ஃபிக் டாட்னு நான் அந்த பேஜ் பாக்குறேன் சர்வீசஸ். இப்ப நான் இதுல புரியுது. இதுல நான் கான்ஃபிக் சொன்ன உடனே அந்த கான்ஃபிக் ஃபைல இந்த ஓ இந்த அந்த ஆப்ஜெக்ட் கான்ஃபிகரேஷன்றனே அந்த ஆப் செட்டிங்ஸ் தான் எடுத்துக்குது. ஓகே. ஆமா. அது டாட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, அதுல நான் வந்து என்னோட டேட்டாபேஸ் நேம் பாராமீட்டரா பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே என்னோடது ஓகே வந்து ஓகே. டேட்டாபேஸ் கனெக்ஷன் பேர் வச்சிருக்கேன், பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேடா ஓகே ஓகே.
ஸோ இப்போ இந்த சர்வீஸ்ல இருந்து நமக்கு வந்து இங்க ரிட்டர்ன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோக்ராம் டாட் சிஎஸ்ல அதை ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இங்க கான்ஃபிகர் பண்ணிடணும் ஒவ்வொரு இதுலயும். ஆமா, நம்ம இன்டர்ஃபேஸ்ல ஸ்ட்ரக்சர் ப்ளூ பிரிண்ட் மட்டும் கொடுத்துட்டு இந்த கிளாஸ்ல நம்ம டிஃபைன் பண்றோம். ஆக்சுவலா அங்க டிக்ளரேஷன் மட்டும் பண்ணிடுறோம். இப்போ இங்க ஃபுல் டெஃபினேஷன் பண்ணிட்டு அப்புறம் என்னன்னா சர்வீசஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம் இன்டர்ஃபேஸஸ். ஸோ அதனால அதுல இருக்கிற மெத்தட்ஸை நம்ம இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம கால் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் இது கால் மட்டும் தான் பண்ணுது அந்த ரெபாசிட்டரியில. இந்த சர்வீசஸ் இந்த கண்ட்ரோலர் வந்து ஆனா இதுதான் மெயினா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இதை ரன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இங்க தானே கர்சர் வரும் இல்லைங்களா? ஆமா, இங்கதான் வருது. ரெஜிஸ்டர் பண்ணி ஸோ இதுல இருந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ்க்கும் போகும். ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டூடெண்ட் சர்வீஸ்க்கு போகும், ரெபாசிட்டரி போகும். ஆமா ஆமா ஓகேடா போகுது. அப்புறம் இது போய் நம்ம ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி கொடுத்துருக்கோம். போகுது. அப்புறம் இன்டர்ஃபேஸ்ல வந்து இது சர்வீஸ். ஓகேம்மா. அப்ப நம்ம ஒவ்வொரு தடவையுமே இதே மாதிரி தான் இன்வோக் பண்ணி எழுதணுங்களா? சொல்றாரு எல்லா மெத்தடும் இப்படிதான் வரணும். ஓகே ஓகே, நான் இப்ப ட்ரை பண்றேன் இதை உட்காந்து. இப்ப நேற்று எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டேன் நான், ஏன்னா பண்ணவே முடியல. எதை கஷ்டப்படணும்னு சொல்றீங்க? பாஸ்வேர்டு. ஆமா, பாஸ்வேர்டு ரீட்ரை பண்றதுக்கு நானும் என்னென்னமோ கமெண்ட்ஸ் கொடுத்து அப்புறமா தான் எனக்கு தோணுச்சு, நைட்டு தான் அந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கலாமே, தேவையில்லாம விட்டுட்டோமே அப்படின்னு தோணுச்சு. சரி, அப்புறம் அவரு கிட்ட நைட்டு கால் பண்ணேன். நாளைக்கு பாக்கலாங்க கிளாஸ்ல அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். இல்லைன்னா நானு ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். நான் ஒர்க் பெஞ்ச் மட்டும் தான் பண்ணேன். ஓ ஓகே. அப்புறம் எப்பறம் நீங்க செக் பண்ணவே இல்லையா? அப்பனா இன்சர்ட் பண்ணி எல்லாம் பார்க்கலையா? ஏடிஓ இது வந்து நம்ம கோட்ல இருந்து பண்றீங்க, டேட்டாபேஸ் டைரக்டா பண்ணிட்டு இங்க ADO.net செக் பண்ணுவோம்ல, அது பண்ணலையா? ஒர்க் பெஞ்ச்லயே பண்ணிக்கலாமே நம்ம. அப்புறம் ஏன் நான் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன்? அவரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க வரலையோ? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னாரு ஒர்க் பெஞ்ச் போறோம்னு. இல்லம்மா, நான் அந்த இதுலதான் ஒர்க் பெஞ்ச் தான் பண்ணேன். சரி ஓகே, ஏதோ ஆனா ஒர்க் ஆகுதான்னு நான் இப்போ செக் பண்றேன். நான் அது ஆகுது பாருங்க. இது ஒர்க் பெஞ்ச் தான் என்னோட. அதான் ரன் பண்றது பாக்குறதெல்லாம் அதுல பண்ணிடலாம். பட் அதுக்கு பேக்எண்ட்ல இது ரன் ஆகணும் இல்லையா சர்வரு? அப்பதான் அது வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும். இப்போதைக்கு நீங்க லோக்கல் தானே யூஸ் பண்றீங்க? ஆமாம்மா, ஆமா. இதே போதும் நானே. போதும்டா, போதும். பட் இந்த இன்னைக்குதான் ஓரளவு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது எனக்குமே. எனக்கு இப்பதான் ஓகேவா இருக்கு. ஆமா, அப்படியே அவரு ஒரே ப்ரோக்ராம்ல பண்றதுனால எனக்கும் ஐடியாவே இல்லை எதுல எது போடணும், என்ன பண்ணணும்ட்டு. ஆனா ஒரிஜினலா நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ்ல இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. செப்பரேட் ஃபோல்டர்ஸ்குள்ளார தனித்தனியா மாடியூல்ஸ்ல தான் இருக்கும். அப்போ நம்ம எதுல இருந்து எங்க இன்வோக் ஆகுதுன்றது கொஞ்சம் இதா இருக்கும், கிளியரா இருக்கும். சரி, இப்போ என்னன்னா நான் நெக்ஸ்ட் மெத்தட் இதெல்லாம் கொடுத்துக்கலாம்ல ஒரே சர்வீஸ்லயே? கொடுத்துக்கலாங்க. ஸ்டூடெண்ட் ரிலேட்டடான சர்வீசஸ் எல்லாத்துக்கும் இங்கவே நீங்க எழுதிடலாம், வேற எங்கேயும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. சோ இது எல்லாமே நான் ட்ரை பண்றேன் அதுல. மீதி உள்ள எல்லா மெத்தடும். சொல்லுங்க. இது என்னங்க சார்? இது கேட்கணும்னு நினைச்சேன். இது என்ன ஃபைல்? இது ஓபன் பண்ணுங்க. ஒண்ணுமே இல்ல அதுல. ஒண்ணுமே இல்லையா? ஏதாவது தப்பா கிரியேட் ஆச்சா என்னன்னு தெரியலங்க. டெலீட் பண்ணிருங்க, தேவைப்படாது.
மாடல் கிரியேட்டிவிட்டி. இப்போதைக்கு வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லல்ல இல்லைங்க சார். உங்களுக்கு சுபாஷினி? இல்லைங்க கோபி. சரி, ஓகே. அப்படின்னா இந்த அப்ப மாதிரி இன்னும் கொஞ்சம் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மிடில் வேற இன்னும் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணணும். சரிங்க. அது கண்டிப்பா இன்டர்வியூல கேக்குறாங்க அந்த கொஸ்டின்ஸ்லாம். ஆமாங்க, கேட்பாங்க. ஏன்னா அதெல்லாம் முக்கியங்க. ஏபிஐ ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஆட்ரிபியூட்டு, மிடில்வேரு, அதுக்கு அடுத்தது வந்துட்டு என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் போட்டிருந்தீங்கன்னா என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்ல கொஸ்டின்ஸ், மைக்ரேஷனுக்கு எப்படி பண்ணுவ, அப்டேட் ஆகலைன்னா இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். கமாண்ட் எக்ஸாக்டா கேட்க மாட்டாங்க, நீங்க குத்துமதிப்பா கமாண்ட் சொன்னா கூட போதும். ஆனா கேட்பாங்க எப்படி பண்ணுவ, என்ன பண்ணுவ அப்படின்ட்டு. என்னன்னா சார் எனக்கு சின்டெக்ஸ் இஷ்யூ, நான் டக்குனு சின்டெக்ஸ்லாம் மறந்துடுவேன். அது சிலர்லாம் வந்து யூஸ்வல்லா ஹேண்ட்ஸ் ஆன் நடக்கிறது தான். ஆனா வந்துட்டு கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணா பெட்டரா இருக்கு. ஏன்னா இப்ப எல்லா இடத்துலயுமே ரிட்டர்ன் வைக்கிறாங்க. ஆமா அதனால ரிட்டன் வைக்கிறாங்க. ஆமா, அதனால நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த டேட்டா அனோடேஷன் சொன்னீங்கல்ல, அதுவும் ட்ரை பண்ணணும். அந்த லாஸ்ட் டாஸ்க் 4th டாஸ்க் ஒன்று மட்டும் பெண்டிங் வச்சிருக்கேன். சரி எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி உங்கள்கிட்ட காட்டலான்னு. புரியுதுங்க. உங்களுக்கு சொல்றேன். சரி அவ்வளவுதான் சார். எனக்கு இது மட்டும் ட்ரை பண்ணிட்டு அந்த 4th டாஸ்க் முடிச்சுட்டு காட்டுறேன். ஷூருங்க. உங்களுக்கு சுபாஷினி? நான் இதோ இதாயிடுச்சு கோபி, நான் இன்னைக்கு உட்காந்து பாக்குறேன். நானு டேட்டாபேஸோட சரி, கனெக்ட் பண்ணி ஓகேங்க. பண்றேன் நான் இப்போ. ஷூருங்க. அப்பனா நம்ம 3 மணிக்கு கனெக்ட் பண்ணலாம், வெப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். சார் ஓகேங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ மச். தேங்க்யூ பை. சார்.